الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. தீன் என்று சொன்னாலே நசீஹத் தான். நல்லுபதேசங்களுக்கு தான் தீன் என்று பேர். 40 ஹதீஸ் சின்ன ஹதீசுகளா 40 வரப்படுறாங்களே எழுதுறாங்களே, அதுல இது எழுதுறாங்க அத்தீனு அந்நசீஹா, நசீஹத்து தான் தீன். அப்ப நசீஹத்து செய்யறது நல்லதுதான். நசீஹத்துல சமயத்துல நம்மளுடைய நஃப்ஸும் கலந்துருது. குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து வந்திருக்கு, நான் தான் முந்தைய சொல்லிக்கிட்டே எனக்கு மறந்து ஜாஸ்தி இருக்கு. அந்த ஆயத்துல வருது அல்க ஷைத்தான்னு ஆயத்துடைய கடைசி பகுதி. அதாவது நபிமார்கள் தங்களுடைய உம்மத்துக்கு நல்லுபதேசங்களை செய்ய முற்படும் பொழுது, யாருங்க? நபிமார்கள் தங்களுடைய உம்மத்துகளுக்கு நல்லுபதேசங்களை செய்ய முற்படும் பொழுது அல்க ஷைத்தான், ஷைத்தானும் தன்னுடைய புறத்தால சில விஷயங்களை அவர்களுக்கு இல்கா செஞ்சு விட்டான். அதாவது தான் சில செய்திகளை போட்டு விட்டுருவான். ஆனா வஹியை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்திடுவான். இந்த கருத்து என்னதல்ல, என்ன இது என்னுடைய எனக்கும் உங்களுக்கும் விரோதியாகி ஷைத்தானுடைய இந்த கருத்துக்கிறது அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். நபிமார்களா இருந்ததுனால அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைச்சது. இதை எழுதி அந்த மகான் கிதாபில் எழுதுறாங்க. அப்ப நபிமார்களை பத்தி குர்ஆன்ல இப்படி வந்துட்டா ஹமாஷுமாக்கா கியா ஹிசாபு எழுதுறாங்க. இப்ப நம் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு கேரண்டி என்ன இருக்கு? அதனால பொதுவாக பேசுறது இருக்குங்களே, இது உண்மையில ஒரு வகையில நல்லதுதான். ஆக பயான் நல்லதுங்கிறது குர்ஆனுடைய தீர்ப்பு. ஏன்னா ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா மனித இனத்துக்கு பேச கத்து கொடுத்திருக்க. ஹலகல் இன்சான வ அல்லமஹுல் பயான், மனுஷனை படைச்சவன் அல்லாஹ், அவனுக்கு பேச கத்து கொடுத்தது, பயான் செய்ய வச்சவன் அல்லாஹ், அந்த பயான கொடுத்த அல்லாஹ். அந்த அல்லாஹ் மனிதனை பேசக்கூடிய மனிதர்கள் நல்ல மனுஷன் யாரு? எல்லாரும் தான் பேசுறாங்க. அது ஹக் தஆலா ஒரு இடத்துல வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தா இலல்லாஹி, சொல்லால் பேச்சால் சொல்றாங்களே நாவன்மை படைத்தவர், என்னென்னமோ சொல்லும்போது சொல்றோம், அவரை பத்தி பேசும்போது ஆஹா அவர் பேசினாங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்றோம். அப்ப நாவன்மைங்கிறது ஒண்ணு இருக்கு. ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா மனுஷனுக்கு பயான கத்து கொடுத்தோன்னு சொல்றான். அப்ப பயானுல நிச்சயமாக பரக்கத்து இருக்கு. ஆனா இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு வாயு சுட்டி சம்பவம், அவர் மரண தருவாயில துவா தௌபாவுக்கு செஞ்சா ஓம் பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கிறேன், நீ தப்பா செஞ்ச இன்ன பயானின் காரணமாக பல மக்கள் வழி தவறி போனாங்களே, அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா அவர் திணறி போயிட்டார், திகைச்சு போயிட்டார், வழி சொல்ல முடியும். அதனால பயானுல நம்மளுடைய உணர்ச்சிகள் அடங்கலும் இது மெய்தானா? ஏன்னா சன்மார்க்கம் தான் நமக்கு உரைகள். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இதான் உரைகள். அப்ப அந்த கல்லுல உரைச்சு பார்த்து தான் நம்ம முடிவு கட்ட முடியும். தங்க நகைகளை நகை வியாபாரி வச்சிருக்கிற கல்லுல உரைச்சு பார்த்தா முடிவு கட்ட முடியும். என்ன சொல்லி நாம வாசல்ல கிடக்கிற செங்க கல்லுல நம்ம வீட்டுல இருக்கிற துணி துவைக்கிற கல்லுல எல்லாம் உரைச்சு பார்த்து சொல்ல முடியாது. அப்ப சன்மார்க்க உபதேசங்கள் இது சன்மார்க்க ரீதியில இது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸுக்கு கட்டுப்பட்டதுதானா, அதுல உள்ளதுதானா, நேர்மையானதானாங்கிறது நாம் எல்லாருமே அது உணர முடியாத செய்தி. உணர்ச்சி வசமாக சில நசியத்துகள் செய்யும் பொழுது நம்மளுடைய செவிக்கு இன்பமா இருக்கு, கல்புக்கு இன்பமா இருக்கு, அதை கேட்டுக்கணும். உதாரணம் சமது காக்காவும் சொன்னாங்க. இப்ப சொன்னவர்களை நம்ம குத்தம் பிடிக்க கூடாது, சொன்ன பிள்ளைகளை குத்தம் பிடிக்க கூடாது, அவர்களை அதாவது உற்சாகப்படுத்து உணர்வு ஒன்று இருக்கு. இப்ப நூறுல ஹசரத் சொன்னா இஃபால் மாஷித்தும் அசஹாபுல் பத்ரீன்
பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட அந்த மகான்களுக்கு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சலுகை கொடுத்துட்டாங்க. முக்தாரை சர்க்கார் முக்தார், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுத்துட்டான். சர்க்கார் என்ன சொன்னாங்களோ அதை அல்லாஹ் தீன ஆக்கிக்கிட்டான். இந்த தீன் இருக்குங்களே, இந்த தீனே முஹம்மதி. சர்க்காருடைய உதட அசைஞ்சிட்டு அது தீனா போய். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லுங்க, வயசுல ஒரு தடவை தான் ஹஜ் ஃபர்தா இல்ல வருஷா வருஷம் ஃபர்தான்னு கேட்டாங்க. சில வினாடிகள் மௌனம் சாதிச்சு சர்க்கார் சொன்னாங்க, வயசுல ஒரு தடவை தான் ஃபர்து, ஆனா மறுபடி நீங்க இப்படி இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க, மறுபடி இந்த இத்தகைய கேள்விகளை கேட்காதீங்க. நீங்க கேட்கும் போது நீங்க கேள்வி கேட்ட உடனே வருஷா வருஷம் ஃபர்துன்னு என் உதடு அசைஞ்சிருந்தா வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்து ஃபர்தா போயிருக்கும். அல்லாஹ் உங்களை காப்பாத்திக்கிட்டான். மறுபடி இப்படி கேள்வி கேட்காதீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுங்க, நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது கேட்டு நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஜவாப் வரும் பொழுது அது உங்க பேர்ல கடமை ஆயிடும் சொன்ன. அப்ப சர்க்காருடைய உதடுகள் அசைஞ்சா, அதுல இருந்து ஒரு உத்தரவு வந்தா அது தீனா போயிடும். ஒரு ஜிஹாத், நாம மார்க்கத்தை விளங்க முடியாத மக்கள், ஏன்னா நாம இல்முல குறைந்தவர்கள், ஒரு ஜிஹாதுல கனிமத்து பொருள் வந்து இப்ப நான் சொன்ன உடனே நீங்கள் அதை தப்பா நப்சுல போட்டுக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட மாட்டிக்குவீங்க. சர்க்காருக்கு எவ்வளவு இख्तियार அல்லாஹ் கொடுத்திருந்தாங்கிறது சொல்லவர். ஒரு ஜிஹாதுல கனிமத்து பொருள் வந்து அதை சஹாபாக்களுக்கு பங்கிட்டான், வாரி வாரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். கடைசியில கனிமத்துனா தெரியுதுங்களா, அது கூட தெரியாத சில பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எதிரிகள் இடத்துல எதிரிகளை எதிர்த்து நம்ம போராடும் பொழுது அவர்கள் யுத்த களத்துல விட்டு ஓடி போடுறாங்க. அந்த சாமான்கள்லாம் உம்மத்து அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஹலால் ஆக்கிட்டான். முன் சென்ற உம்மத்துகளுக்கு அது ஹலால் இல்லை, இந்த உம்மத்துக்கு அது ஹலால் ஆக்கப்பட்டு போச்சு. அப்ப அதை பங்கிட்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். கடைசியில ஒரு தங்க மோதிரம் முன்னால மிச்சம், எதிரிகள் இடத்துல கிடைச்ச சாமான்ல ஒரு தங்க மோதிரம் மிச்சம். அந்த மோதிரத்தையும் பாக்குறாங்க, சஹாபாக்களுடைய முகத்தை பாக்குறாங்க. சார் என்ன சஹாபாக்கள் இங்கேயும் அங்கேயுமா இருக்கிறாங்க, பலர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, வாங்கினவங்க போயிட்டே இருக்கிறாங்க, புதுசா பலர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மோதிரத்தை பாக்குறாங்க, மறுபடியும் இப்படியாக 3 தடவை பார்த்தாங்க. அந்த சஹாபி பேர் மறக்கிற மறதி ஜாசிர்னு சொல்லிக்கிட்டு 3வது தடவை அந்த மோதிரத்தை பார்த்தாங்க. ஒரு சஹாபியுடைய முகத்தை பார்த்து இங்க வாங்கன்னு அவரை கூப்பிட்டு அவருடைய கையை பிடிச்சி இழுத்து அந்த மோதிரத்தை மாட்டி விட்டுட்டான். எந்த மோதிரத்தை? தங்க மோதிரம். ஈமான சலாமத்தை வச்சு ஒரு சஹாபி தங்க மோதிரம் போட்டிருந்தார். அத நபி அவர்கள் எவ்வளவு கோபமாக கலட்டி எரிஞ்சாங்கன்னு கேட்டா, நரக நெருப்பை ஏன் விரல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கலட்டி எரிஞ்சு விட்டாங்க. சர்க்காருடைய முகம் செவந்து போச்சு கோபத்தினார். அப்ப அவர் சர்க்கார் இடம் விட்டு நகர்ந்த பிறகு ஏனைய சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னுமே அதை கையில போடாதீங்க, யாருக்காச்சும் சதக்கா செஞ்சிருக்க, அது உங்க மனைவி உங்க வீட்டுல கொண்டு பெண்களுக்கு கொடுங்க. அவர் என்ன சொல்றாரு, எந்த வஸ்து இருலோக ரட்சகருடைய உள்ளத்தை புண்படுத்துச்சு அதை மறுபடியும் நான் ஏறிட்டே பார்க்க மாட்டேன், அது என் கையால நான் தொட மாட்டேன்ட்டார். அப்ப அவர் சஹாபாக்களுடைய அந்த உயர் குணத்தை நம்மளால அறியவும் முடியல, விளங்கவும் முடியல. குசும் என்று ஒரு கலர், அதாவது ஆட்டு ரத்தம் இருக்கு பாருங்க, அந்த ஆட்டு ரத்த கலர் துணி ஆண் பிள்ளைகளுக்கு ஹராமா, ஆண் பிள்ளைகளுக்கு கூடாது, ரத்த கலர்மா. அதுல ஒரு சஹாபி மேல் போர்வை போத்திருக்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுச்சாங்க, இதுதான் ஆண்களுக்கு கூடாதுன்னு சொன்ன எப்படி போட்டு. அவர் வீட்டுல கொண்டு போய் அதை வச்சு நெருப்பு மூட்டி எரிச்சு விட்டார். அப்ப மற்றவர்கள் சொன்னாங்க, அது உங்களுக்கு தானே கூடாதுன்னாங்க, பெண்களுக்கு கொடுத்திருக்கலாமே. அதுக்கு அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய கல்பை புண்படுத்தின அந்த வஸ்து இருக்கவே கூடாது துனியாவில், நபியோடைய உள்ளத்தை புண்படுத்தி அந்த வஸ்து உலகத்திலே இருக்கக்கூடாதுன்றார். அப்ப அவர்களை நம்மளால விளங்கவும் முடியல. ஹாசில கலாம் இப்ப அந்த மோதிரத்தை ஒருத்தருக்கு போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் மோதிரம் கியாம நாள் வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு தங்க ஆபரணங்கள் ஹராம் விளங்கச்சு. அப்ப அந்த சஹாபிக்கு ஒரு மோதிரத்தை போட்டாங்க. நபியவர்கள் முக்தாருங்கிறது உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றாங்க. மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, இது என்ன தங்க மோதிரம் போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இது தங்க மோதிரம் நான் போட்டுக்கிட்டது அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டது. அதனால இந்த உலகமே ஒன்று கூடி தடுத்தாலும் நான் இதை எடுக்க மாட்டேன். அதாவது தீன் எதுக்கு சொல்றது, எதை அல்லாஹ்வும் ரசூலும் ஆகுமாக்குனாங்களோ அது தீன். எதை அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்தாங்களோ அதை விட்டுப்படுறதுதான் தீன். அல்லாஹ் ரசூல் எதை கொடுத்தாங்களோ அது வாங்கிக்கிறது. ஹுதுமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல், ரசூல் கொடுக்கறத வாங்கிக்கிங்க. ஃபந்தஹுமா நீங்க ஒதுங்கி கொள்ளுங்க,
தவிர்ந்து கொள்ளுங்க. ரசூல்லா எதை தடுக்கிறாங்களா? இது திருமறையினுடைய ஆயுதம். ஹாசில கலாம், நான் என்னுடைய அந்த ஆரம்ப பயானுக்கு தங்களுக்கு வர்றேன். அதனால இப்ப அவங்க ரெண்டு பேருமே சமது காக்காவும் ஹதரத் உஸ்மான் கனி அவர்களுடைய விஷயத்துல அப்துல் ஃபத்தாஹ் பாக்கவி ஒரு பாக்கியாத்துல ஓதுன ஆலிம் சொன்ன ஹதீஸ் சொன்னா இப்ப அதுக்கு மறுப்பு நாம எப்படி சொல்ல முடியும்? இருக்கு, அப்படிதான் இருக்கு. இப்போ மௌலானா மௌலி நூறுல்லா ஹஸரத் சொன்னாங்க, கொள்ளுமிட்டு நூறுல்லா ஹஸரத் பத்ரீன்களுக்கு எவ்வளவு சஹா நாயகம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா பத்ர் யுத்தம் இருக்குங்களே, அல்லாஹ்வுடைய திருநாம பூமியில இருக்கிறதா இல்லையாங்கிற கட்டம் வந்துருச்சு. அன்றைய தினத்தில் அதற்காக தியாகம் செஞ்சவர்களுக்கு உண்மையில பெரிய தர்ஜா அல்லாஹ் கொடுத்துட்டு, யாரும் அடைய முடியாத தர்ஜா. அதை சமது ஃபை ரொம்ப அழகுபடுத்தி சொன்னாங்க. அவர்கள் இந்த பெருநாளையும் பார்க்கவில்லை. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நோம்புக்கு பின்னால வருது. அவங்க 16 நோம்பு வச்சாங்க, 17வது நாள் ஜிஹாதுக்கு வந்துட்டாங்க, ஷஹீதா போயிட்டாங்க. ஷஹீதா போன 14 பேருக்கு இந்த இது எங்க நோம்பு எங்க கிடைச்சு, இந்த பெருநாள் எங்க கிடைச்சிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடைக்காதவர்களுக்கு அவர்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு குர்ஆன் எவ்வளவு ஆயத்து பின்னால இறங்கி இருக்கு. அந்த குர்ஆனும் அவர்களுக்கு கிடைக்க இல்லை. அப்படியெல்லாம் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த அவுலியாவும் எந்த வலியும் அவருடைய அந்தஸ்தை எத்த முடியாது. அதை உணர்ச்சி பரவச நிலையில சொன்னார்கள். உண்மையான அவஸ்தை. ஆனா பத்ரீன்களுடைய விஷயத்துல இஃபாலு மாஷியத்தும் நீங்க நாடியதை செஞ்சு கொள்ளுங்க நபியர்கள் உரிமை கொடுத்தாங்க. ஹஸரத் உஸ்மான் கனி கொண்டாந்து கொடுத்த அந்த தங்க கட்டியை இப்படிமா சர்க்கார் போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கையில மறுகை மாத்தி மாத்தி போட்டு சர்க்கார் அந்த பஷாரத் சொன்னாங்க. வாஸ்தவம் அப்படி இருக்காங்க. ஆனா ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்து தீர்ப்பு செய்ய முடியும். பொதுவாக அஸஹாபுல் பத்ரீன்களுடைய விஷயத்துல எப்படி வந்திருக்கு மறுமறு ஹதீஸுகள், நீங்க இனி உங்களுடைய ஹயாத்துல என்ன வேண்டாலும் செஞ்சுக்கங்க, மன்னிக்கப்படுவீர்கள் ஸல்லல்லாஹு. பாருங்க, உங்களுடைய கவனத்துக்காக புது மசலா சொல்லிட்டு, என்ன பிள்ளைகள் பேசினதுனால ஒரே பக்கம் உங்களுடைய லைன் போயிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லிவிட்டாங்க? நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சுக்கங்க, மன்னிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்யறது பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கர்மத்தை செஞ்சா அது பாவம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பாவம் தான். பத்ர் யுத்த காலத்துல நீங்க கலந்து கொண்ட அந்த காரணத்திற்காக வேண்டி நீங்க மௌத் வரைக்கும் என்ன செஞ்சாலும் உங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. இது தனிப்பட்ட சலுகை. ஹத்தாக்கு ஒரு சஹாபி மக்காவிலிருந்து ஹஜரத் ஹாத்திப் பின் பல்தா அவர்களுடைய பேர், மக்காவிலிருந்து குறைஷி காபிர்களுக்கு ஒரு ரகசிய தபால் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது முஸ்லிம்களுடைய இங்க படை பலம் போக்குவரத்து என்னென்ன திட்டவட்டங்களை பற்றி அதாவது 5ஆம் படை வேலைன்னு சொல்றது இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒரு சஹாபியுடைய ஹக்ல சொல்லக்கூடாது, அதுக்கான இஸ்திக்ஃபார் ஓதிக்கணும். உங்களுக்கு விளக்கறதுக்காக சொன்னேன், தெரியப்படுத்திட்டா. சர்க்காருக்கு வஹி மூலமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டாங்க. உடனே ஹஜரத் அலி ஒரு சஹாபி அனுப்பிச்சாங்க, தபால் போயிட்டே இருக்கு, மக்காவுக்கு போய் பாருங்க. ஒரு தபால் மக்காவுக்கு போகுது, போய் பாருங்க. வழியில போனா ஒரு பெண்மணி தான் போயிட்டு இருக்கு. ஹஜரத் அலி அவர்கள் யாருமே இல்ல, அந்த பெண்மணி தான் போறாங்க. நீ கொண்டு போற தபால் எடுட்டான். அந்த பெண்மணி சொன்னா, தபாலாவது நான் எதையும் பார்க்க இல்லைங்க, என்ன வந்து மிரட்டுறீங்கன்னு சொல்லி. அப்ப சர்க்கார் சொன்னதும் தபால் ஒரு பெண்மணி மூலியமா போகுது. அப்ப ஹஜரத் அலி வாழ உருவி சொன்னாங்க, அப்ப நான் என்கிட்ட தபால் இல்லேன்னு நீ சொல்றது நெசம், ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாண்டான், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாண்டான். சொன்ன அந்த பெண்மணி கூந்தலாவது தபால் எடுத்து கொடுத்துட்டான். வாழ உருவன்னு தபால் எடுத்து கொடுத்துட்டான். அதை கொண்டு வந்தான். பார்த்தா ஹாத்திப் பின் பல்தா குறைஷி குஃபார்களுக்கு எழுதியது. அதாவது அவர்களுக்கு சாதகம் செய்யற மாதிரி இங்க இருந்து எழுதிட்டா. யாரு? பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொண்ட சஹாபி. அப்ப இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களை கொலை செஞ்சிருந்து பழக்கம். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் எல்லாம் ஆவேசம் கிளம்பிட்டாங்க அவரை தண்டிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கருணை காட்டுங்க. ஏன்னா அஸ்ஹாபுல் பத்ரீன்கள் பத்ர் சஹாபாக்கள் செய்யக்கூடிய குற்றங்களை அல்லாஹ்வே மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டான். அதனால இவருக்கு நீங்க இவர் தண்டிக்க முற்படாதீங்க. இதுவும் ஹதீஸ்ல ரிவாயத்துல. அப்ப அவரை கேட்டாங்க நாயகம், ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க, முஸ்லிம்களை காட்டி கொடுக்கிற வேலை ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து குடியேறினவர்கள், அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாருமே ஏறக்குறைய இங்க வந்துட்டாங்க. எல்லாரும் கலிமா சொல்லி சொல்லி பந்துக்கள் வந்துட்டாங்க. என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மக்காவில் ரொம்ப இருக்கிறாங்க. அவர்கள் காஃபிர்களால ரொம்ப இம்சிக்கப்படுறாங்க. என் உள்ளத்துல இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சு, நாம காஃபிர்களுக்கு ஒரு சகாயம் செய்யற மாதிரி காட்டிக்கிட்டா நம் குடும்பத்தார்களை துன்புறுத்தாம இருப்பார்களே என்பதற்காக இப்படி செஞ்சுட்டு யார சொல்லாங்க. தன் குடும்பத்தார்கள் மேல உள்ள பாசத்துல நான் இப்படி செஞ்சேன்னு சொன்னேன். ஆக குற்றம் குற்றமாயிருந்தாலும் பத்ர் சஹாபியா இருந்ததுனால மன்னிக்கப்பட்டார்கள் என்பதுதான் தீர்வு. கயிறு இப்ப சங்கைமிக்க உலமாக்கள் சொன்னதுக்கு நான் ரத்துக்கு கொடுக்க, அதனால நூறுல் ஹஸ்தி என் பேர் எதுவும் வருத்தப்பட்டுக்க வேணாம். ரெண்டாவது சமது ஃபைசி அப்துல் ஃபத்தா மௌலானா பாக்கவி சொன்னாங்க, அது இஃபாலும் ஆஷியத்தும் இருக்கு. நீங்க நாடனதை செஞ்சுக்கங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க.
அது ஒரு பேச்சு பின்னாலே இருக்கு. இப்ப நான் பொதுவா ஒரு செய்தி எதுக்கு சொல்ல வந்த, இதை சுட்டி காட்டினது எதுக்கு, நாம சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே அது நேர்மையானது தானா, அல்லது ஏதாகிலும் நம்மள கியாமத்துல தண்டனைக்கு ஆளாக்கிருமா, அதை நாம சீர் தூக்கி பார்த்துதான் பேச வேண்டியது. அல்லாஹ் தஆலா பேசுறது ரொம்ப சிலாகிச்சு சொல்லிவிட்டோம். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ், சொல்லால் சிறந்தவன், பேச்சால் அழகானவன், அவனை விட கெட்டிக்காரன் யார், அவனோட நல்ல பேச்சாளன் யாரு, எந்த பேச்சாளர், மிம்மன் தா இலல்லாஹ், அல்லாஹ் அளவுல அழைக்கக்கூடிய பேச்சை பேசுறான். மக்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிற பேச்சு, அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பக்கத்தில் அழைக்கிறான். அவனுடைய பேச்சை விட பேச்சால சிறந்தவன் யாருன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த மாதிரி பேச்சு பேசுற மக்கள் அல்லாவே சிறந்தவன் சொல்லிவிட்டான். வாஸ்தவம். அதே நேரத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்நாள்ல வாய முடிக்கிட்டே போயிட்டான். ஏன்னா எந்த சொல்லுல அல்லாஹ் குத்தம் முடிப்பான்னு என்ன தெரியும். இன்ன சமா வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலான்னு வந்திருக்கிறான். இன்ன சமா, உங்களுடைய கேள்வி, உங்க பார்வை, உங்களுடைய வாய் எல்லாமே கியாம நாளில கேட்கப்படும். இதுல இருந்து என்ன வெளியாச்சுங்களோ அது கேள்வி இருக்கட்டும் அல்லாஹு ஜல்லஷானு. அதனால அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மளுடைய வாசகங்கள்ல ஏதாவது தவறான வாசகங்கள் வந்தாலும், ஏன்னா நாம எத்தனையோ விஷயங்களை முந்தி பேசினதுக்கு பின்னால தௌபா செஞ்சுக்கிட்டு தான், முந்தி நாம பேசினதுக்கு பிந்தி நாமளே தௌபா செஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு காலத்துல நாமளே வஹாபி உருவெடுத்து என்ன அவுலியாக்கிட்ட போறது பத்தி நாமளே வந்து அவர்களை கண்டிச்சு கோவிச்செல்லாம் பேசி பின்னால அவங்ககிட்ட போக வேண்டிய அவசியத்தை விளங்குனதுக்கு பிறகு இப்ப மக்களை போகட்டு சொல்றது மட்டும் பத்தாம இப்ப நாம பேசி கெடுத்தோமே, அதுக்கு இப்ப தௌபா செய்ய வேண்டிய கட்டம் வந்து. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் சபைய பாக்குறேன், தங்களுடைய நிலவரங்களை பாக்குறேன். சரிமா, இப்போ நூறுல்ல ஹசரத் ஆரம்பத்துல ஹசரத்து தாங்க யாரு சொன்னீங்க, ஹசரத் முஹக்கிக் பேரு சொன்னீங்க, ராசி ரஹமத், ஃபக்ருத்தீன் ராசி, யாரு சொன்னீங்க, இமாம் ஃபக்ருத்தீன் ராசி ரஹமத், அங்க ஒரு பேரு சொன்னீங்க, முஹக்கிக் ராசி ரஹமத்துல்லாஹி கைர். எத்தனை பல மகான்கள் இருந்தது. இப்ப அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி சொன்னார். எந்த ஒரு மனுஷன் சுவனபதி ஆதரவு வைத்தோ நரகத்தை பயந்தோ இபாதத்து செய்வானோ அவன் மோமியனே அல்லடி சொல்லிவிட்டாங்க. வாஸ்தவம், அவங்களுடைய ஒரு மக்காமுக்கு சொல்லிவிட்டாங்க. இப்ப நம்ம மக்காமுக்கு சொல்ல முடியாது. அதுல மசலா என்ன, ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, இப்ப அவங்க அதை விளக்கிட்டா, மாபூதாக அல்லாஹ் இருக்கு, வணக்கத்துக்குரிய ஏக தெய்வமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கு, அவனை விட்டு சொர்க்கத்துக்காக ஒரு மனுஷன் தொழுதா ஷிர்காச்சுங்களே. சொர்க்கம் நம்மள மாதிரி ஒரு மகுலு, அதே மாதிரி நரகம் அது நம்மள மாதிரி ஒரு மகுலு. இப்ப நரகத்துக்குன்னு ஒரு இபாதத்தை எப்படி, இல்ல ஹகீகத் அது ஜாயிஸ் இல்லாத. ஆனா அதே நேரத்தில் அதை சொல்லக்கூடிய நாம மக்களுடைய கவனத்துல அதை அலட்சியம் காட்டுற மாதிரி வரக்கூடாது, அலட்சியம் காட்டுற மாதிரி வரக்கூடாது. ஏன், இப்ப இந்த புனிதமிக்க ரமலான் மகரிபோட நான் உங்களுக்கு ஹதீஸ் சொல்லிட்டு போறேன், ஹதீஸை ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல நீங்க அதிகமாக 4 காரியங்கள் நற்காரியங்களை செய்ய சொல்லுங்க. அதுல ஒண்ணு ஷஹாதத்து கலிமா, திருக்கலிமா அதிகமா சொல்லுங்க. 2வது இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க, பிழை பொறுக்க தேடுங்க. 3வது வத்தஸஅலூன அல்லாஹல் ஜன்னத், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அதிகமா கேளுங்க. 4வது துஅவ்விதுன பிஹி மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அப்ப சுவர்க்கத்தை கேட்கிறது, சுவர்க்கத்தை கேட்கிறது இருக்குங்க, அது அதபு குறைவு. அவங்க சொன்னது சொர்க்கத்துக்காக வணங்குறது, அத குத்துபு நாயகம் ஷிர்க்குண்டே எழுதி விட்டாங்க. இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சுவர்க்கத்துக்காகவே ஒரு மனுஷன் வணங்குவானியானால் அது ஷிர்க்குண்டே சொல்லிவிட்டாங்க. சொர்க்கம் அல்லாஹ்வுடைய மக்லூக், உங்க இபாதத்தினால சொர்க்கம் இல்லை, உங்க அமலால இல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய அமல கபூல் செஞ்சுக்கிட்டா கட்டாயம் தன்னுடைய அந்த வீட்டில் உங்களை விருந்தினராக வச்சு கோடான் மறுபடியும் என்ன எல்லை இல்லாத அளவுக்கு அல்லாஹ் மரியாதை செய்யும். அதுக்காக ஒரு வீடு அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அதே மாதிரி இந்த துனியாவில் அவனுக்கு மாறு செய்யறதே தொழிலா கொண்டு தௌபாவும் செய்யாம நப்சு ஷைத்தானுக்கு வழிபட்டு குட்டிச்சோரா போனான், அவர்களை தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு சிறைச்சாலை எல்லாம் வச்சிருக்கான். அவனை மாதிரி யாரும் தண்டிக்க முடியாது. வலா யுஅذிபு அஸாபஹும் அஹதா, அவன் அல்லாஹ்வை போல யாராலையும் தண்டிக்க முடியாது. அப்படி ஒரு தண்டனை வச்சிருக்கிறான் அல்லாஹ். இப்போ நம்மள கார்மான கேளுங்கன்னு நாயகம் ஏன் சொல்றாங்க,
நரகத்தை விட்டு நீங்க கார்மானம் கேளுங்கன்னு ஏன் கத்து கொடுக்கறாங்க? தாங்களும் கேட்டிருக்கிறாங்க, உம்மத்தையும் கேட்க சொல்றாங்க. அப்ப நேரடியா நரகத்தை பயந்து கேளுங்கன்னு அர்த்தம் அல்ல. அப்ப அவனிடத்துல அதை விட்டு கார்மானம் கேட்டால், யாரெல்லாம் உன்னுடைய நரகத்தை விட்டு என்ன காப்பாத்தல்லா, அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன காப்பாத்தல்லான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் அல்லாஹ் உன்னுடைய நரகத்தை விட்டு காப்பாத்து, அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், அல்லாஹும் அஜிர்னா மினன்னார், ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு காப்பாத்து கேட்டுட்டே இருக்கிறோம். அப்ப காப்பாத்துங்கிற இந்த துவா கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னா நரகத்துக்கு நரகவாதிகள் செய்யற வேலையை விட்டு காப்பாத்திக்குவான் அல்லாஹ். அதுல அஸ்ரார வச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத, அல்லாஹ் உங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்கிறேன். தராவி தொழுகிற ஒவ்வொரு 4 ரகாத்துக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுல் ஜன்னத வர்ரூயத வ நஊது பிக மினன் நார் யா காலிகல் ஜன்னதி வன் நார். அப்ப கதறி கதறி பேசுமாம் ஏன் கேட்கிறாங்க? ஏன் கேட்க வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப சோனபதியை கேட்கறதுல ரகசியம் என்ன இருக்கு? சொர்க்கத்தை கேட்கறது ரகசியம் என்ன இருக்கு? அப்ப அந்த சோனபதியை கேட்கிற அந்த துவா கபூல் ஆயிட்டா சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான என்னென்ன அமல் வேலைகளை வாங்கணுமோ அந்த வேலைகளை வாங்க ஆரம்பிச்சிடும் அல்லாஹு ஜல்ல. மௌலானா தங்களுடைய பயானுக்கு நான் எது ரத்துல பேசுறேன் அப்படி தெரியுதுங்களா? அப்படின்னு தான் நான் மன்னிப்பு தெரிவிக்கிறேன். அப்படி பேசிக்கிறேன், நான் விஷயத்தை விளக்குறேன் உங்களுக்கு. அப்போ மார்க்கத்தை நாம ரெண்டுலயும் கொண்டு போகணும். தரீக்கத்துடைய ஜோஷில, தரீக்கத்துடைய உணர்வுல, இப்ப உங்க 2 பேரும் முன்னால பேச விட்டதுக்கு இப்ப நான் கவலைப்பட வேண்டியதா போச்சு. என்ன இப்ப நான் போட்ட திட்டம் நிறைவேறாம போகுது, அதை கொஞ்சம் சரி செய்ய வேண்டிய அவசியம் வரும். தரீக்கத்துடைய ஜோஷில இப்ப குத்துபு நாயகத்துடைய ஒரு ஆசை உங்களுக்கு சொல்றேன். எல்லார்ட்டையும் இப்படி சொல்ல முடியும்? அல் ஆரிஃபு லா யகாஃபு இல்லல்லாஹ். குத்துபு நாயகம் சொல்ற ஆரிஃப் அல்லாஹ் ஒரு தவிர யாரையும் பயப்பட மாட்டான். வல நார, அவன் நரகத்தையும் பயப்பட மாட்டான். வலா ஃபௌத நஈமுல் ஜன்னா, சுவனபதி தப்பி போவதையும் பயப்பட மாட்டான். இது குத்துபு நாயகத்துடைய குத்துபாவில் வந்து 51வது குத்துபா அல் ஃபத்தூர் ரப்பானில வருது. இப்போ இதை நம்ம சாதாரணமா பயான்ல சொல்லிவிட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தானே ஆரிஃப் சொல்லணும். நான் என்ன நரகத்தை பயப்படுறது, என்ன செஞ்சு விட? சாதாரணமா பாடக்கூடிய கவ்வால் கூட பாடிப்படுறான். கவ்வால் பாடும்போது அது ஹம் தோ கியா ஹமாரா சாயா நா ஜாயேகான்னு படிச்சவன். நரகத்துல நான் எங்க போவேன், என் நிழல் கூட போவாதுன்றாங்க. அதாவதுமா அக்கைதா, அவர் உள்ளபடி அக்கைதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ்வுல போக மாட்டோம். என்ன நரகத்துக்கு போவோம்? அல்லாஹ்வை ரசூலை வச்சு நரகத்துக்கு போவோம்? போக மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். போக மாட்டோங்கிறதுனால ஹஜ்ரத் ஒரு வாசகம் சொன்னா திடுக்கத்தை உண்டாக்கிட்டார். மா யுஃபாலு பி, என்னுடனே என்ன செய்யப்படும், அல்லாஹ் என்னுடனே என்ன செய்வாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ரசூல், நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன், அவனுடைய ரசூலா இருக்கிற. ஆனாலும் அல்லாஹ், அதாவதுமா இல்மே அஸல்னு உள்ள அல்லாஹ்வுடைய ஆதியம். எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்வுல காட்டி கொடுத்திருக்கலாம், சிலதை மறைச்சு வச்சிருக்கலாம். அதனால ஆக முடிவான தீர்ப்பு இருக்கு பாருங்க, அது என்னங்கிறது தெரியாதுங்களே. அதனால மகான்கள் அழுது இருக்கிறாங்க. ஹஜரத் ஃபுதைல் பின் அயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், ஹஜரத் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 2 மகான்களும் ராத்திரியில 12 மணிக்கு பிறகு ஒன்று கூடுவார்கள். கூடி மறுபடிக்கு அந்த தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுது ஃபஜ்ர் வரைக்கும் அழுவாங்களாம். என்ன சொல்லி அழுவாங்களாம்? யா அல்லாஹ், உன்னுடைய ஆதி ஏற்பாட்டுல, உன்னுடைய இல்முல, ஆதி இல்முல நாங்க சொர்க்கவாதியா இருக்கிறோமா நரகவாதியா இருக்கிறோமா தெரியலையே என்று அழுவார்களாம். அப்ப இந்த சொல்ல நம்ம எங்க தூக்கி போடுறது? அப்ப அந்த மகான்களுடைய சொல். ஏன்னா இப்ப அவங்க சொன்னபடி என் கூட அல்லாஹ் என்ன செய்வா எனக்கு தெரியாதுன்னு இருலோக ரட்சகர் சொன்னாங்க. அப்ப அதை தொடர்ந்து அவுலியாக்கள் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, சென்ற தடவை இப்ப வந்துட்டு போன சர்க்கார் நமக்கு சொன்னாங்க, நீங்க எல்லாம் என் உண்மை முரீதுகளா இருந்தா. அது எல்லாத்துக்கும் சொன்னாங்களா எனக்கு சொன்னாங்களா தெரியல. ஆனா எனக்கு நல்ல யாபம் இருக்கு, என்ன பார்த்து சொன்னாங்க. அகர் தூரஸ் மேரா சச்சா முரீது, இந்த வாசகம் வச்சவன் நீ உண்மை முரீதா இருந்தா கபருடைய என்ன கபர்ல அதாபு செய்ய வேணான்னு நீ அல்லாஹ் துஆ கேளு. இந்த வாசகம் இங்க சொன்னாங்க, பலர் கேட்டிருக்கலாம், நீங்க மறந்துருக்கலாம். நீங்க உண்மை முரீதா இருந்தா கபர்ல எனக்கு அதாபு செய்ய வேணான்னு அல்லாஹ் துஆ கேளுங்க. பை நாம ஆதரவு வச்சிருக்கிறோம், அவங்களுடைய துஆவுல அல்லாஹ் தஆலா நம்மள அதாப கபரை விட்டு அல்லாஹ் காப்பாத்துவான், ஈமானோட நம்மள அல்லாஹ் கரை சேர்ப்பான். ஆனா அவங்களுடைய அபதியத்தை, அவங்களுடைய அடிமைத்தனத்தை பாருங்க. சொல்லுங்க. அதனால பெரிய பெரிய மகான்கள் அவர்கள் இப்போ ஒரு நாள் இரா தொழுகை மகான்கள்லாம் தொழுது இருக்கிறாங்க. இப்ப நாம தான் தூங்குறோம். இரா தொழுகைன்னா தஹஜ்ஜுத். இப்போ எத்தனையோ நல்லடியார்கள் தொழுகிறாங்க. எல்லாரும் பேர்ல அது கடமை, சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா. அதாவது யாராச்சும் ஊர்ல ஒரு ஆள் தொழுதா கூட எல்லாத்துக்கும் விடுதலை கிடைச்சு போயிடும். நம்மளுடைய மதஹபுடி இமாம் ஹனஃபி மதஹபுடி இமாம் ஆசம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க எவ்வளவு பெரிய இமாம்,
எவ்வளவு பெரிய மகானுங்கிறது உலகம் ஒப்புக்கொண்டு செய்யும். அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய இரா தொழுகையில சூரை யாசின் ஓதிக்கிட்டு வந்தார்கள். யாசின் சூரத்து ஓதிக்கிட்டே வரும்போது வம் தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் அந்த ஆயத்து வந்த உடனே அந்த ஆயத்துக்கு பிறகு மறு ஆயத்து வரலையா, அந்த ஆயத்திலே அந்த இரவை கழித்து விட்டார்கள். அந்த ஒரே ஆயத்துல இரவை கழிச்சாங்க. அந்த ஆயத்து என்ன சொல்லுது? கியாம நாளையில எல்லாரும் மஹ்ஷர்ல ஒண்ணா நிப்பாங்க, எழுப்பி நிறுத்தும் போது ஒண்ணா நிப்பாங்க, பிறகு பிரிக்கப்பட்டு போயிடும். இப்ப ஈத்காவுல பெருநாளைக்கு நோன்பு வைக்காதவன் வச்சவெல்லாம் ஒண்ணா நிப்பான் நினைக்க மாட்டானா? தராவி தொழுதவன் தொழுவாதவன் ஒண்ணா நிப்பான். நல்லவன் கெட்டவன் எல்லாரும் ஒண்ணாதான் நிப்பான். நோன்பு வச்சவங்க எல்லாம் முன்சப்புல இருக்கு, முன்னால 4 செப்பு நோன்பு வச்சவங்க, நோன்பு வைக்காதவங்களுக்கு எல்லாம் பின்னால செப்பு எங்க சொல்றாங்க? எப்படியா நின்றுட்டு போங்க, கியாமத்துல வெளிச்சம் எல்லாம் அங்கே பிரிக்கும் போது எல்லாம் பிரிச்சுக்குவான். அப்ப இமாம் அவர்கள் அந்த வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் சொல்லும் பொழுது அப்ப ராவெல்லாம் என்ன சொல்லி அழுதார்களாம்? யா அல்லாஹ், பாவிகளை பிரிஞ்சு நில்லுங்கோடு சொல்லுவியே, அப்ப பாவிகளில என்ன சேர்த்து ஒதுக்கிறாதேன்னு சொல்லி அழுதாங்க. அப்ப இது இந்த கிதாபை ஓதுனவர் என்ன செய்வார்? அதனால நான் உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய உயர்ந்த சிந்தனை, உங்களுடைய அல்லாஹ் பேர்ல உள்ள நல்ல நம்பிக்கை, அதை நான் பாழ்படுத்த விரும்புகிறேன். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். சித்தீக் அக்பர் இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராகாலங்கள்ல தன்னுடைய உத்தம சஹாபாக்கள் செய்யக்கூடிய வணக்கத்தையும் பார்ப்பாங்க. உத்தம சஹாபாக்கள் என்ன வணக்கம் செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் பாக்குறாங்க, சித்தீக் அக்பரை கவனிச்சாங்க என்ன செய்யறாங்க. சித்தீக் அக்பர் ராகாலத்துல தொழுது தஹஜ்ஜுத் தொழுது அவங்க அழுகிற அழுக அருமை நபி அவர்களுக்கு இறக்கம் ஜாஸ்தியா. யாரு? அஷரே முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு 10 பேர்ல முந்தினவர்கள். கைருல் பஷரி பாதல் அம்பியாய் பித் தஸ்தீக். இப்ப தராவி தொழுதுவிட்டு நாம உட்கார்ந்து ஓதுறோம். நபிமார்களுக்கு பிறகு மனித சிருஷ்டிகளில சிறந்தவர்கள் சித்தீக் அக்பர், அவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவர்கள். அப்ப அவங்க என்ன சொல்லி அழுகுறாங்கன்னு பார்த்தாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன சொல்லி அழுகுறாங்களா? அல்ல இடத்துல சர்க்கார் கூப்பிட்டு கேட்டான், அபூபக்கர் ஏன் இந்த அழுகு? உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிவிட்டேன், நபியுடைய சொல்லுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சமதுக்காக சொல்றாங்க, வாஸ்தவம் தான். இன்னைக்கு நான் கூட சர்க்காருக்கு எழுதின தபால் எழுதுனேன், फैसला मेरी किस्मत का होगा वही जो तुम्हारी जबान से निकल जाए. ஷேக் நாயகமே, உங்கள ஹக்க தரிசிச்சது பிறகு இப்ப ஃபைசலா நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் ஃபைசலா. உங்களுடைய நாவால என்ன பத்தி என்ன வருமோ அதான் தீர்ப்பு. இந்த உம்மத்தையே நபி அவர்கள் சாட்சிட்டாங்க. சஹாபாக்கள் ஒரு மையத்தை தூக்கிட்டு போனாங்க, சர்க்கார் உட்கார்ந்துட்டாங்க. வஜபத் லஹுண்டா, ஒரு மையத்தை சஹாபா தூக்கிட்டு போனா வஜபத் லஹுண்டா. மறுபடி ஒரு நாள் ஒரு மையத்தை தூக்கிட்டு போனாங்க சஹாபாக்கள், அருமநாயகம் வஜபத் லஹுண்டா. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுடைய தாயும் தகப்பன அர்ப்பணமாக யார சொல்ல. அப்போ ஒரு நாள் அப்படி சொன்னீங்க, ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு வாஜிப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு வாஜிப் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு விளங்கல யார சொல்லாங்க. ஒரு மையத்துக்கு வாஜிப் ஆயிடுச்சுன்னு சொன்னது அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆயிடுச்சு. இன்னொரு மையத்துக்கு நீங்க தூக்கிட்டு போகும் வாஜிப் ஆயிடுச்சுன்னா அவருக்கு நரகம் வாஜிப் ஆயிடுச்சு. யாரு சொல்ல ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த முந்தின மையத்தை தூக்கிட்டு போகும்போது நீங்க அவரை புகழ்ந்துட்டு போனீங்க, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், சீதேவியான மனுஷன், தக்குவாதாரியான மனுஷன், அவருடைய நல்ல அமல்களை நீங்க புகழ்ந்தீங்க, நீங்க நல்லவேன்னு சொன்னீங்க. அதனால அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சொந்தப்படுத்திட்டாங்க. இனி உங்க சொல்ல வச்சுட்டாங்க. சஹாபாக்களுடைய அந்த சொல்லு உங்களுடைய சொல்ல வச்சு அவருக்கு சொர்க்கத்தை சொந்தப்படுத்திட்டான். மறுபடியும் ஒரு மையத்தை நீங்க தூக்கிட்டு போகும்போது அவருடைய பாவக்கிரியர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் அது சொல்லி இவன் செஞ்ச அக்கிரமம், இவன் செஞ்ச அநியாயம், இவனா உருப்பட போறான்னு சொல்லிட்டு போனீங்க. உங்களுடைய அந்த சொல்லின்படிக்கு அவருக்கு நரக தீர்ப்பாயிடுச்சு. நீங்க இந்த அந்தும் சுஹதா, நீங்க இந்த பூமியில சாட்சியாளர்களாக உங்களுடைய சொல்லின் பேர்ல தீர்ப்பு செய்யக்கூடிய நல்லா நம் போன்ற நாம அப்படி இல்லை. நாம அகல நப்ஸ், அவங்க அகலும் தாக்க, அவங்களுக்கு நப்சு கிடையாது. நப்சு கிடையாதுமா. இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு, ஒரு மனுஷன நல்ல மனுஷன் நம்ம உள்ள சாட்சி சொன்னாலும் சட்டம், வீராப்புக்காக வீம்புக்காக அல்லது நாம புடிச்சிருக்கிற கூட்டாளியை சமாதானப்படுத்துறதுக்காக அவனுக்காக சேர்த்து சொல்லிக்குவோம். ஆமாமா சுத்த ஆயோக்கியம் தான். அதாவது நம்மள்ட்ட நப்சு இருக்கு, சஹாபா கிட்ட நப்சு. அவங்க தங்க நப்சுடைய அடிப்படையில் ஒருத்தனை நல்லவன் ஒருத்தனை கெட்டவன் சொன்னது கிடையாது, அல்லாவுக்காக சொன்ன. அதனால அவர்களை சாட்சியாகவே அல்ல ஆக்கிறது. ஹாசில கலாம், நான் உங்களுக்காக இன்னைக்கு குறிப்பு எடுத்துட்டு வந்தது வீண் போகக்கூடாது, அந்த குறிப்பை கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். ஒண்ணு விளங்கிக்கிங்க, சித்தீக் அக்பர் அழுதாங்க, அது அப்படி நின்று போனா நீங்க நாளைக்கு கேட்பீங்க, அது முடிக்காம போயிட்டாங்களே. சர்க்கார் கேட்டா என்ன சொல்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா சுவனபதிக்கு பகரமாக
ஆயத்து ஓதி, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. ஈமான் கொண்டவர்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் கிரயப்படுத்தி கொண்டான், அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். பி அன்ன லஹுமுல் ஜன்னah, அதற்கு பகரமாக அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை சொந்தப்படுத்திட்டான். பை ஆயிடுச்சு. பையில தப்தீல செய்யணும், வஸ்துக்கள் மாறணும். இந்த நோட்டு உங்கள்கிட்ட இருக்கு, 8 அணா காசு உங்கள்கிட்ட போயிடணும், நோட்டு என்கிட்ட வந்துடணும். இதுக்கு பைன்னு சொல்றது. அல்லாஹு தாலா ஒரு வியாபாரம் எப்படி செஞ்சுட்டான்? மோமீன்களுடைய உயிரையும் அவர்களுடைய உடைமைகளையும் அல்லாஹ் கிரயப்படுத்தி கொண்டான் சோனபதிக்கு பகரமாக. அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் கிரயப்படுத்தி கொண்டான். பை ஆயிடுச்சுங்களே, வியாபாரம் ஆயிடுச்சுங்க. வியாபாரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா குர்ஆனுடைய தீர்ப்பு படிக்க ஆயிடுச்சு. ஆனா நாம வியாபாரத்துல செய்ய, அதாவது வஸ்துக்களை கொடுத்தோமாங்கிறது பார்க்கணும்ல. சஹாபாக்கள் கொடுத்துட்டாங்க. பை அவங்களுடைய உயிரையும் தேவைப்படும் போது தீனு கொடுத்துட்டாங்க, பொருளையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிச்சுட்டாங்க. அப்ப அந்த பை ஆயத்து படிக்க அவங்கள்ட்ட உண்மை இருந்துச்சு. இப்ப நாம அப்படி இல்லை. நாம நமக்காக வாழும். நம்மளுடைய உடைமைகளை நம்ம நப்சுக்காகத்தான் செலவழிக்கிறோம், சன்மார்க்கத்துக்காக நம்ம அதிகமா செலவழிக்க. என்ன சொல்றீங்க? அப்ப அத்தகைய மகான் ஒரு மனுஷன் அந்த மகாமுக்கு வந்துட்டா இன்ஷா அல்லாஹு தஆலா அவனுக்கு நிச்சயமா சொர்க்கம் சொந்தமா போச்சு. 1000 ரூபாய் காசு கொடுத்து இந்த ரேடியோவை நான் வாங்கிக்கிட்டேன் சொல்லி, இது காஜாவுடைய உடமையா இருந்தா 1000 ரூபாய் நான் கொடுத்து இது வாங்கிக்கிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? 1000 ரூபாய்க்கு நான் அதை வித்து விட்டேன். அப்ப அல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துக்கு பகரமா உன் உயிரையும் பொருளையும் நான் விலைக்கு வாங்கிக்கிட்டேன். நாம என்ன சொன்னோம்? சொர்க்கத்துக்கு பகரமா என் உயிரையும் பொருளையும் உங்ககிட்ட வித்து விட்டேன். வித்தாச்சுமா, வித்து வியாபாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவன் நாமளா இருந்தா காஜா கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து ரேடியோ வாங்கினதுக்கு பிறகு 1 நிமிஷம் விட்டு வைக்க மாட்டேன். என்ன அப்பவே புடிங்குவேன். கருணை கடலான அல்லாஹ் அவன் என்ன செஞ்சான்? நான் வாங்கிக்கிட்டேன்பா, சொர்க்கத்துக்கு பகரமா வாங்கிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் உங்ககிட்டயே கொடுத்து வைக்கிறேன். உண்மையிலே இந்த சொர்க்கத்துக்கு நீ வித்தாளா இருந்தா எவ்வளவு நாளைக்கு உங்ககிட்ட இருந்தாலும் இது அந்த சொர்க்கத்துக்கு பகரமா வித்த நீ எனக்காக தான் செலவழிப்பேன். அப்ப ஒரு கட்டம் வரும்பொழுது உயிரையும் பொருளையும் எனக்கு நீ அர்ப்பணிச்சிருவேன். அந்த கட்டம் வர வரைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும்னு வச்சிருக்கிறான், விட்டு வச்சிருக்கிறமா அமானத்து. ஆனாலும் வியாபாரம் ஆனதுக்கு பிறகு யாருது? 1000 ரூபாய் காஜாட்டு கொடுத்துட்டேன், சர்க்கார் இங்க இருக்கட்டும், நான் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டா காசு கொடுத்ததுக்கு பிறகு சாமா யாருது? காசு கொடுத்தவருக்கு சாமா சொந்த பாச்சுங்களே. அப்ப உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கிட்டு சொர்க்கத்தை கொடுத்துட்டா அல்லான்னு சொன்னா, இப்ப உயிரும் பொருளும் யாருக்கு சொந்தம்? அல்லாவுக்கு சொந்தமான பொருளும் ஜகாத்து கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லாவுக்கு சொந்தம் எப்படி? பரஸ் ஜகாத்து நீ காட்டுறா, இப்ப குதாக்கா கைசா பொருள் அல்லாவுக்கு எங்க சொந்தப்படுத்தினாம? அவன் பரலாக ஜகாத்து கூட கொடுக்க இல்லை. அப்ப நாம அதே மாதிரி தான் தீனுடைய மத்த காரியங்கள், மத்த காரியங்கள். அப்ப அப்படி ஒரு மனுஷன் இருந்தா நிச்சயமாக சொர்க்கம் அவனுக்கு சொந்தம் இருக்கு. இப்படி ஒரு ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்துக்கு எவ்வளவு சந்தோஷப்படணும்? என்ன சொல்றீங்க? இந்த ஆயத்தை சொல்லிதான் சித்திக் அக்பர் அழுதாங்க. இந்த ஆயத்தை சொல்லிதான் அழுதாங்க. அழுது யார சொல்லல, சொர்க்கத்துக்கு பாருமா அல்லாஹ் கிரையப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்ப வாங்கிக்கிட்டான் அல்லாஹ், வாங்கிட்டு திருப்பி நம்மள்ட்ட விட்டு வச்சிருக்கிறான். நாளைக்கு நம்மளுடைய அமல்ல இருக்கிற சொத்தை சொல்ல எல்லாம் நம்மளுடைய இருக்கிற குறைபாடுகளை வாங்கினதுக்கு பிறகு சாமான நமக்கு எடுத்து கொடுத்தா வாங்கினது நிராகரிக்கலாம். இந்தப்பா நான் 1000 ரூபாய் கொடுத்தது வாங்கும்போது ஒரு ஓட்டை இல்ல, இப்ப தேய்ச்சி குட்டு சொராக்கி உடச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன், என் காசு கொடுப்பா, சாமா வேணாம்னு சொல்லலாம்ல. அப்படி அல்லாஹ் திருப்பிட்டா என்ன செய்யறதுன்னு நான் அழுதான். யார சொன்னாங்க? நீங்க எனக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிவிட்டீங்க, அல்லாஹ் ஆயத்துல இப்படி இறக்கி வச்சுட்டான். இந்த ஆனந்தத்துல நான் வாழ்ந்துட்டு பிறகு அங்க போற நேரத்துல வாங்கினது வாஸ்தவம் தான், உங்களை விலைக்கு வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு. ஆனா நீங்க பின்னால செஞ்ச இந்த காரியங்களால இப்ப தள்ளுபடி செய்யறா என்ன செய்வேன்? என் கதி என்ன ஆக யார சொல்லான்னு அழுதான். அதுதான் அழுதேன்டா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் உங்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அல்லாஹ் சொல்ல இல்லை, உங்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அல்லாஹ் சொல்ல இல்லை, இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன, ஈமான் கொண்டவர்களிலிருந்து வாங்கிட்டு. அப்ப அல்லாஹ் பன்மையில சொல்லி இருக்கிறான், மோமீன்களுடைய உயிரையும் பொருளையும் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். வியாபாரத்துல பையில ஒரு முறை என்ன, பையில ஒரு முறை ஒரு சாமா குத்த வாங்கணும். இப்ப எல்லாம் மாத்தமா நடக்குது. பை 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கணும், 2 சொத்த கத்திரிக்காய் கடைக்காரன்ட்ட மாத்திக்கிறது பத்தி பேச்சு இல்லை. வேண்டாம்னு சொன்ன அவனுக்கு உரிமை இருக்கு, கடைக்காரனுக்கு. வேண்டாம்னா கொட்டிட்டு போய்யா, 1 கிலோ கொட்டிட்டு போ, இல்லப்பா நான் 4 எடுத்துக்கிற முடியாது, எல்லாத்தையும் கொட்டிட்டு போ. பையில ஒரு மசாலா இருக்கு, கேட்டு படிச்சு பாத்துக்குங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் அக்பர் ஆரம்பிச்சு சொன்னாங்க, உங்களை மட்டும் விலைக்கு வாங்கலையல்ல,
மோமீன்களை வாங்கிட்டேன்னு சொல்றான். அப்படி அல்லாஹு தாலா மாட்டேன்னு சொல்லி திருப்பி கொடுக்கறதா இருந்தா, அப்படி மாட்டேன்னு சொல்றதா இருந்தா அவன் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துல தள்ளணும். அப்படி செய்ய மாட்டான் அல்லாஹ். சுக்கூனை உண்டாக்குனாங்க. ஆனா எப்போ இந்த சுக்கூனை உண்டாக்குனாங்க? அச்சத்தை பார்த்து உண்டாக்கு. இரையச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்துல போய் ஆறுதல் சொல்ல. இப்ப நாம எல்லாத்துக்குமே முந்தி ஆறுதல் சொல்லிவிட்டாங்க. குதிரை முந்தியே நொண்டுது. பழமொழி நாட்டுல என்ன சொல்றதுங்க? நொண்டி குதிரைக்கு அவர் பழமொழி சொல்ற. அதனால நம் போன்ற பாவிகளுக்கு இப்ப ஒண்ணு என்ன, நம் போன்ற பாவிகளுக்கு அல்லாஹ் ரசூலை மதிக்கிறோமே இதான் என்னுடைய ஈமான். தான் அல்லாஹ்வை ரசூலை மதிக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கணும், குர்ஆனை மதிக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் எதுக்கு மதிப்பு கொடுத்தாங்களோ அதை மதிக்கணும். உதாரணமாக இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுத்துட்டான். இப்ப நாம இந்த இரவை ஏன் மதிக்கிறோம்? அல்லாஹ் மதிக்க சொன்னா, அல்லாஹ் மதிப்பு கொடுத்துட்டான். எவ்வளவு மதிப்பு கொடுத்தான் அல்லாஹ்? 1000 மாதங்கள் ஒரு மனுஷன் வணங்கினால் எவ்வளவு அதற்கு நன்மை அடைவானோ அது கிடைக்குமோ கொடுப்பான் அல்லாஹ். அதை விட அதிகமான மேலான நன்மைகளை கொடுப்பான் அல்லாஹ் இந்த ஒரு இரவையில். அப்ப இந்த ஒரு இரவுக்கு அல்லாஹ் தஆலா மதிப்பு மகத்துவத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் கொடுத்தா கொடுத்ததுதான். இப்ப இதுக்கு மாத்தமா ஒரு மனுஷன் என்ன நவுது பில்லாஹ், அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக, ஒரு மனுஷன் தவறுதலா அந்த இரவுக்கு மட்டும் என்ன அப்படி உயர்வா போச்சு, மற்ற இரவை போல அது ஒரு இரவு தானே என்று சொல்வானேயானால் அந்த நிமிஷம் ஈமான் போயிடும். ஈமான் அந்த நிமிஷமா போயிடும்பா. எதை அல்லாஹ்வும் ரசூலும் மதிக்க சொன்னானோ அதை மதிக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம், மதிக்கிறதுக்கு பேர் தான் ஈமான். அப்ப லைலத்துல் கத்ரும் மற்ற இரவுகளை போல 365 இரவுல அது ஒரு இரவு தானேன்னு சொன்னா அப்பவே ஈமான் போயிடும். அப்ப அந்த இரவை நாம மதிக்கிறோம். நிச்சயம் அல்லாஹு தஆலா நாம மதிச்சோம் பாருங்க, இதுக்கு மரியாதை செய்யும். இதுக்கு அல்லாஹ் கட்டாயம் நம்ம பாவத்தை மன்னிப்பான். இது ஏன் நெஞ்சில உட்கார்ந்து? ஏன்னா நமக்கு மார்க்கம் தெரியுது. நாகூர்ல ஒரு கவ்வால் படிச்சாரு, எனக்கு ரொம்ப அவர் பைத்தில் படிக்கும்போது நான் மசாக்கை பந்தகி வணங்குற முறையும் தெரியல, அல்ல வணங்குற முறையும் தெரியல. இன்னொரு வாசகம் சொன்னார், நான் ஆஷகி, உன்னை காதலிக்கிறேன், நான் ஷவுரி ஆஷகி, உன்னை முஹப்பத் வைக்க வேண்டிய முறையும் தெரியல, அல்ல உன்னை வணங்குற வேண்டிய முறையும் தெரியல, உன்னை முஹப்பத் வைக்கிற முறையும் தெரியல. ஆனா அது நிச்சயமா உன்னை நான் மதிக்கிறேன். இந்த நிலையில என்ன நீ நரகத்தை விட்டு காப்பாத்தி என்ன நீ சேர்த்துக்கிட்ட, ஏ தெரி பந்தா பர்வரிஹே, அடையாறுகளை நீ வளர்க்கிற ரப்பு என்பதற்கு ஒரு அத்தாட்சியா போச்சு. அல்ல என்ன வார்த்தை சொல்லிட்டேன். அன்பர்களே தோழர்களே, என்ன பொறுத்த வரைக்கும் என் கல்புல அதான் உட்கார்ந்து நான் எப்பவும் அல்லாஹ் கிட்ட அதான் சொல்றேன். யாரெல்லாம் நமக்கு மார்க்கம் தெரியும். 6000 சொச்ச வசனங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் எதிரு 6 ஆயத்து வாப்பாடம்னு வச்சுக்கோங்க. 6 ஆயத்துக்கும் ஒழுங்கான தஃப்சீர் தெரியாது, சரியான தஃப்சீர் தெரியாது. எத்தனை ஹதீசுகள் இருக்கு, பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ். எத்தனை ஹதீஸ் நமக்கு தெரியும்? சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளவு தெரியும்? அப்ப தெரியாத நாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, நம்ம குறிப்பா ஒண்ணு மனசுல என்ன வைக்கணும், அல்லாஹ்வுடைய தீன முஹப்பத் வைக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கணும், சன்மார்க்கத்தை மதிக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை மதிக்க சொன்னாங்களோ அதை மதிக்கணும். அப்படி அல்லாஹ்வும் ரசூலும் மதிக்க சொன்னதுல ரொம்ப இரவுகள்ல உயர்வானது லைலத்துல் கத்ர், ஷபே பராத் போன்ற இரவுகள், புனிதமிக்க இரவு. இந்த இரவை இது ஒரு இரவு தானே என்று அலட்சிய மனப்பான்மை உள்ளவரான இது அல்லாஹ் இவ்வளவு மகத்துவப்படுத்தி இருக்கிறான். எப்படி இப்படி எல்லாம் அல்லாஹ் கேட்டிருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நபியே ஹபீபே நாம இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர்ல இறக்கி வச்சோம். லைலத்துல் குர்ஆன் தான் 23 வருஷத்துல இறங்குச்சு. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முன்வானத்தின் அல்லாஹ் தஆலா அதை ஒரே இரவையில இறக்கி விட்டான் மொத்தமாக. அதை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அடியார்களை முன்னோக்கி அந்த குர்ஆன் வந்தது அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர்ல இறக்கி வச்சோம். அப்ப இந்த இரவுக்கு ஒரு மகத்துவம் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவுக்கு மகத்துவம் கொடுக்கிறதுக்கு எதை சொன்னா, இந்த இரவுல நடந்த சம்பவத்தை சொல்றான். அப்ப முன்கூட்டி நடந்த சம்பவம் என்ன? இந்த இரவுக்கு, இந்த இரவையில என்ன நல்ல காரியம் நடந்துச்சு, எதனால இந்த இரவுக்கு இவ்வளவு மகத்துவம் வந்துச்சு? இப்ப ஆயத்து ஓதுனமல்ல, குர்ஆனை இறக்கி வைத்தோம். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர், திட்டமாக நாம்
குர்ஆன் ஷரீஃபை லைலத்துல் கத்ர்ல இறக்கி வச்சோம். அதனால குர்ஆனுடைய உயர்வு இப்ப யாருடைய உள்ளத்துல இருக்கும்? அந்த குர்ஆன் இறங்குன இரவு அவன் கட்டாயம் மதிக்கத்தான் செய்வான். குர்ஆன் வைக்கிற ரேஹாலி இருக்கு பாருங்க, பலகை, அதுல யாராச்சும் காலால மிதிப்பாங்க. மிதிச்சது உண்டா முஸ்லிமா பிறந்தவன்? ஒரு குர்ஆன் ரேஹாலி செஞ்சிருக்கிறான், ஆசாரி செஞ்சிருக்கிறான், வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம், இன்னும் வச்சு ஓத இல்லை. நீங்க நல்லா சொல்லுங்க, இன்னும் குர்ஆனை வச்சு ஓதவே இல்லைமா. அந்த ரேஹாலியுடைய ஷக்கல், அதனுடைய கோலம் இருக்கு பாருங்க, குர்ஆன் வைக்கிறதுக்கு செய்யப்பட்டதுன்றது பிறகு இன்னும் ஒரு குர்ஆன் கூட அதுல வைக்க இல்லை. அப்போ கூட ஒரு மனுஷன் அதுல காலால தொட மாட்டான். அப்போ இவ்வளவு மகத்துவம் மனுஷனுக்கு இருக்கு. குர்ஆன் ஷரீஃப் வைக்கிற ரேஹாலி பலகை, லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹருன், துப்புரவு இல்லாம தொடவே கூடாது குர்ஆன், ஓது இல்லாம குர்ஆன். குர்ஆனுக்கு மேல திரை இருந்தாதான், திரைன்னு சொன்னா குர்ஆனை விட்டு பிரிக்கிற மாதிரி திரை இருக்கு, ஜலாஃப் உரைக்கிற உரை, அதனையும் சட்டமேதைகள் குர்ஆனை தனியா எடுக்கிற மாதிரி உரை இருந்தாதான். சில பேர் துணியை போட்டு உள் கையில மடிச்சு தச்சு போடுறாங்க பாருங்க, இப்ப இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு வருதுங்களே, அந்த மாதிரி உரை இருந்தா அது அகற்றக்கூடிய உரை இல்லை. அப்படி உரை இருந்தா கூட ஒது இல்லாம தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவுரங்கசீப் சக்கரவர்த்தி ஒரு சஃபர்ல ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. தங்கினா அந்த வீட்டுல அவருக்கு படுக்க தங்கறதுக்காக கொடுத்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல குர்ஆன் ஷரீஃப் வச்சிருச்சு. அதுக்காக ராவெல்லாம் தூங்காம உட்காந்துக்கிட்டாங்க. குர்ஆன் இருக்கிற பக்கம் நம்ம கால் தானே நீட்ட மாட்டோம், அது பலகையில வச்சு மேல வச்சிருக்கு. அவருடைய மனசு என்ன வச்சா, அகில உலக மக்களுக்கு நேர் வழிகாட்டி எல்லாத்தையும் சொர்க்கம் கொண்டு சேர்க்கிற குர்ஆன் ஷரீஃப் இருக்கிற இடத்துல நான் எப்படி தூங்குறது? இதை ராவெல்லாம் கண்ணு முழித்து ஓதியில இருக்கிறாங்க மகான்கள், அது வச்சிருக்கிற இடத்துல எப்படி தூங்குறதுன்னு கண்ணு முடிச்சாராம் ஒரு சக்கரவர்த்தியா இருந்து. அதனாலமா மதிக்கிறவர்களுக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான். யார மதிக்கணும்? அல்லாஹ்வை மதிக்கணும், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ரசூல்மார்களும் மதிக்கணும். அல்லாஹ் யார மதிக்க சொன்னாலும் மதிக்கணும், உலமாக்களை மதிக்கணும், குர்ஆனை மதிக்கணும், வாஸ் நசீஹத் மதிக்கணும், மார்க்க சட்டங்களை மதிக்கணும், லைலத்துல் கத்ரை மதிக்கணும், நோன்பை மதிக்கணும். பை அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதிச்சுங்க, அதுக்கு மரியாதை செய்யுங்க. அல்லாஹ் கட்டாயம் நமக்கு மரியாதை செய்யும். அதே மாதிரி தான் நான் ஈத்காவை பத்தி சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பெருநாள் வருதுங்களே, பெருநாள்னா பெருநாள் குத்பாவை நீங்க கவனிச்சு பாருங்க. பேசிமா மெம்பர்ல நின்றுட்டு என்ன ஓதுறாரு? லைசல் ஈது லிமல் லபிசல் ஜதீத், ஈது லிமன் அகல சுரீத். அரபு நாட்டுல மாவு தேன் பேரிச்சம்பளம் எல்லாம் போட்டு சுரீதுன்னு ஒரு இது கஞ்சி காய்ச்சுவாங்க, ஹரிதா மாதிரி. அது அந்த அந்த பாணியிலே எழுதி விட்டாங்க. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற உயர்தனமான உணவு. பெருநாள் விசேஷமா ஆகிறோம் இல்லமா, இது சாப்பிட்டதுக்காக பெருநாள் இல்லைன்றாங்க. அப்ப அது பெருநாள் தான். எதனால பெருநாள்? முந்தைய ஒரு செய்திகள், ஒரு மகான் ஒரு ஊர் பக்கமா போனார். இந்த ஊர் மக்களுக்கு என்னைக்கு பெருநாள் கேட்டார். இந்த ஊர் மக்களுக்கு என்னைக்கு பெருநாள் கேட்டார். இவர்கள் என்னைக்கு மன்னிக்கப்படுவார்களோ அன்னைக்கு தான் இவருக்கு பெருநாள். அங்கே இருந்த மகான், இவர்கள் மன்னிக்கப்பட்ட நாள் இவர்களுக்கு பெருநாள். இப்ப நமக்கு ஒரு பெருநாள் வருதுங்களே, காரணம் என்ன? அந்த பெருநாளை கொண்டாட வச்சான் அல்லாஹ் தஆலா. எதுக்காக கொண்டாட வச்சிருக்கான்? 30 நாள் நோன்புக்கு பிறகு ஈதுல் ஃபித்ர் பெருநாள், அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஆச்சு. அப்படி கொண்டாடுனது நல்லா சாப்பிட்டு. ஆனா இப்ப நம்ம சமுதாயம் கொண்டாடுறது ரொம்ப அலாதியான முறை. தொழுது முடிச்சானோ இல்லையோ, அவனும் எங்க பார்த்தாலும் கொட்டாயில நோட்டீஸ் போடுறதுனா முஸ்லிம் பண்டிகையை முன்னிட்டு புதிய படம். அவன் போடுறவனும் முஸ்லிம் பண்டிகையை முன்னிட்டு, ரமலான் பண்டிகையை முன்னிட்டு புதிய படம், அதுவும் சொர்க்கவாசல்னே போடுறான். இவன் ஆலிம் சாஹிப் வாசனி கேட்டானா, ரமலான்ல நோன்பு வச்சவர்களுக்கு சொர்க்கம், அது சொர்க்கவாசல் அவன் படம் போட்டவனே நேரா தொழுது முடிச்சு அங்கதான் போறான். இது முஸ்லிம்களை சில பெருநாள் கொண்டாடுறது. பெருநாள் அதுபடி கொண்டாடுறது. பெருநாள் கொண்டாடுறது நோக்கம், பெருநாள் அன்று காலை ஃபஜ்ர் வந்துட்டு ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல வர்ற மாதிரி மலக்குகள் வர்றாங்களோ அன்னைக்கு மறுபடியும் ஃபஜ்ர். பெருநாள் அன்னைக்கு காலையில் ஃபஜ்ர் வந்தா முஸ்லிம்கள் குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதியினுடைய தலைவாசல்ல நிக்கிறாங்க. வீதியினுடைய முகப்பு ஆரம்பம் இருக்கு பாருங்க, முகப்புல நிப்பாங்களா, நின்று கூப்பிடுறாங்களா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்களே, கரீமான கொடை வள்ளலான உங்க ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து கொள்ளுங்க. அதாவது ஈத்காவுக்கு அழைக்கிறாங்க. யாருங்க இப்ப வரவேற்பு கமிட்டி? யாரு? அவங்களுடைய குணம் என்ன? அல்லாஹ் சொன்னதை செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும், அல்லாஹ் மாறு செய்ய மாட்டாங்க. இப்படி மாறு செய்யாத ஒரு கூட்டத்தை, பாவமே உருவெடுத்த நம்மள அழைக்கிறதுக்கு வச்சிருக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அன்னைக்கு காலையில மரியாதை செய்யறாங்க. ஏன்னா இது அவர்களுக்கு புத்தி படிச்சு கொடுக்கறதுக்காக அன்னைக்கு அனுப்புறான் அல்லாஹ். ஹதீஸ் ஷரீஃப் ஃபதாயில் ரமதான்ங்கிற கிதாபு ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்காங்க, தப்லீக் ஜமாத்துல வச்சு படிக்கிறாங்க. அதுல எடுத்து அந்த ஹதீஸ் பெருநாளுடைய ஹதீஸ் படிச்சு பாருங்க. வந்து நின்று உம்மத்தே முஹம்மதியாவே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர்களே, கொடை வள்ளலான உங்க ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து கொள்ளுங்க, ஈத்காவுக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க.
அப்ப எல்லாரும் புறப்பட்டு ஈத்காவுக்கு தக்பீர் முழக்கத்தோடு போறோங்களா? எல்லாம் வந்து ஈத்காவில் சேர்ந்த உடனே மலாயிகத்துமார்கிட்ட கேட்கிறாங்க, அழைச்சிட்டு வந்தவங்க, அழைச்சிட்டு வந்தீங்களே, என்னுடைய இந்த அடியார்களுக்கு என்ன கூலி கொடுக்கட்டும்? மலாயிகத்துமார்கள் பொதுவா சொல்லுவாங்களே, யாரெல்லாம் இவர்களுடைய அமல்களுக்கு தக்க கூலி கொடுக்கறது தான் நியாயம், இவர்களுடைய அமல்களுக்கு தக்க கூலி நீ கொடு அல்லாட்டு. மலாயிகத்துமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிடுறானா, நீங்க எல்லாரும் சாட்சியா இருங்க, இவர்கள் எல்லாரையும் இன்னைக்கு நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உங்க கல்வில சந்தோஷம் வரும். ஏன்னா நாம இப்ப பொதுவாக ரமலான் மாசம் வந்துச்சு, அப்துல் சமதுக்காக அவ்வளவு உற்சாகமா பயணம் செஞ்சாங்க, மன்னிப்பு பத்தி சொன்னா அவரையே கேளுங்க, இந்த ரமலான் மாசத்துல 1000 ரூபாய் ஜேபுல வராம எத்தனை தடவை தான் எல்லாம் மன்னிச்சேன்னு சொன்னாலும் உண்மையில சந்தோஷம் வருமானு கேட்டுப்பாரு. வெளியில சொல்லிக்கிறோம், இன்னும் நாம மன்னிப்புடைய உயர்வு விளங்கை. மன்னிப்பை விட ஒரு உயர்ந்த நற்கூலி அல்லா இடத்துல இருந்தா, மன்னிப்பை விட ஒண்ணு கடைசியா விளக்கும் போது நம்ம முடிக்கும் போது சொல்லிவிட, மன்னிப்பை விட ஒண்ணு பெருசா இருந்திருந்தா அல்ல அதை சொல்லியிருப்பான், அதை சொல்லியிருப்பான் அல்ல, அதை சொல்லி. அப்ப மலாயிகமார்கள் சாட்சி வச்சுட்டு அதான் சொல்றோம். இந்த ஹதீஸ் சஹாபாக்களுக்கு நாயகம் சொல்லும் போது சஹாபாக்கிட்ட அந்த பெருநாளோட போச்சா கியாம நாள் வரைக்கும் பெருநாளைக்கு இப்படி நடக்குதா? நடக்குது. அப்ப பெருநாள் வந்த உடனே நமக்கு அந்த உணர்வு வந்துடும். பாவிகளாகி நம்மளை வரவேற்கிறதுக்கு இன்னைக்கு பாவங்கள் செய்யாத மலக்குகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க வரவேற்பு. நம்மள ஈத்காவு கலைக்கு மலக்குகள் வந்திருக்கிறாங்க. இது உண்மை ஈமான். இருலோக ரட்சகர் சொன்னது நிகழுது. என் கண்ணுக்கு மலக்குகள் தெரியாம போல வந்திருக்கிறாங்க மலக்குகள், வீதி வாசல்ல நிக்கிறாங்க, முகப்புல நிக்கிறாங்க, அழைக்கிற கூப்பிடுறாங்க, உம்மத்தி முகமதியா. போயிட்டோம் ஈத்காவுக்கு, மலக்குகள்கிட்ட அல்லாஹ் பேசுறாம அவர்களை சாட்சியா வச்சு நம்மளை மன்னிச்சுட்டோம்னு சொல்றோம். அதற்கு பிறகு ஈத்காவில் நேரடியா முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான், என் அடியார்களே, நீங்க நோன்பு வச்சு தராவியை தொழுது என்ன திருப்திப்படுத்திட்டீங்க, நீங்க என்ன சந்தோஷப்படுத்திக்கிட்டீங்க, நானும் உங்களை பொருந்திக்கிட்டேன். இப்ப நீங்க மன்னிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போகும், மன்னிக்கப்பட்டவர்களாக போகும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். இது அனுப்பும் போது, வழி அனுப்பும் போது, என்ன வழி அனுப்பும் போது எச்சரிக்கை ஒண்ணு செய்யணும்ல. நீங்க ரமலான் முச்சூடு நோன்பு வச்சு தராவியை தொழுது என்ன திருப்திப்படுத்திட்டீங்க, இப்ப மன்னிக்கப்பட்டவர்களாக போங்க, நான் உங்களை பொருந்திக்கிட்டேன் போங்க. போகும்போது ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை என்ன செய்யற அல்லாஹ் தஆலா, நீங்கள் என்னை மதித்து நடக்கும் காலமெல்லாம் நான் உங்களை கௌரவிப்பேன். அந்த இபாரத்து இருக்கா இல்லையா படிச்சு பார்த்து. இதோட மன்னிச்சுட்டேன்னா இனிமே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அர்த்தம் இல்ல. நீங்க என்ன கௌரவிக்கிற காலம் எல்லாம், என்ன அனுசரிச்சு நடக்கிற காலம் எல்லாம் கௌரவிப்பேன். இரண்டாவது ஈத்காவில் அல்லாஹ், நீங்க இன்னைக்கு என்ன கேட்கிற இந்த சபையில கேளுங்கிறான். அந்த ஹதீஸ் படிச்சு பார்த்தா ரோமங்கள் செலுத்து. இன்னைக்கு இந்த புனிதமிக்க சபையில பெருநாள் கூட்டத்துல நீ என்ன கேட்கிற கேளுங்கிறான். ஆனா அதை ரெண்டா பிரிக்கிறான் மறுபடியும். நீ ஆகிரத்துடைய விஷயத்துல, இனி துனியாவுக்கு பிறகு நிகழக்கூடிய சம்பவங்களில் நீ எதை கேட்டாலும் நிச்சயமா கொடுக்கிறேன். ஆகிரத்துல அதை ரெண்டா பிரிச்சிருக்கிறான். துனியாவுடைய விஷயத்துல நீ கேளு, கேட்காம போயிடாது, ஆகிரத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு போயிடாது, துனியாவை கேளு. ஆனால் அதுல எது உனக்கு நல்லதோ அதை நான் கொடுக்கிறேன். என்ன பரிசுத்த நபி, பரிசுத்த அல்லாஹ்வுடைய வாசகங்களை நமக்கு எத்தி வச்சதற்கு நாம பெருநாளை மதிக்கணும். பெருநாள் இரவு இருக்குங்களே, அத லைலத்துல் ஜாயிஸாண்டே ஹதீஸ்ல எழுதிருக்கு, பரிசளிப்பு நாளாகும். பெருநாள் ஃபஜர்ல இந்த லைலத்துல் கத்ர்ல இந்த பாக்கியம். பெருநாளுடைய இரவு, 2 பெருநாளுடைய இரவுல கண் விழிக்கிறானே, அவன் உலகத்துல எவ்வளவு திடுக்கங்கள் வந்தா கூட அவன் உள்ளத்துல திடுக்கம் வராது. பெருநாள் இரவு கண் விழித்து வணங்கக்கூடிய மனுஷன். நாம அந்த பெருநாள் இரவு சரி விட்டு கறி புளி வாங்குறோம், போறோம், வரோம், சந்தோஷமா என்னென்னமோ எப்படி எப்படி பொழுது போயிடுது. ஆனா நம்ம ஊர்ல சமயத்துல பள்ளிகள்ல மௌலூத் ஓதுறாங்க, திக்ர் செய்றாங்க, எது செய்றாங்க, ஒரு உற்சாகம் நடக்குது. பெருநாள் இரவும் புனிதமான இரவு தாமா. 2 பெருநாளுடைய இரவுல கண் முழிக்கிற மனுஷனுக்கு நற்கூலி என்ன? உலகத்துல ஏதாவது பீதிகள், அச்சங்கள் வருதுங்களே, ஒரு பயங்கர சம்பவங்கள் நிகழுதுல, அப்போ அவன் அழுத்தமா தைரியமா, அதாவது பீதி அச்சம் வராம திடுக்கம் இல்லாம நிம்மதியா இருப்பாரா. அல்லாஹு தஆலா அத்தகைய அல்லாஹ்வே ரசூல தீன மதிச்சவர்களுடைய கூட்டத்துல நம்மள அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். நான் எடுத்துட்டு வந்த சில குறிப்புகளை சொல்லிவிடுறேன், கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஏன்னா அதை வர பண்ணி சொல்ல முடியல, அதுக்காக எடுத்தேன், அது விட்டு போயிடும். 1வது ஹதீஸ் குதுசி. ஆதமுடைய மகனே, அர்ஷுக்கு மேல் தொடுத்து பாதாளம் வரைக்கும் சிருஷ்டிகள் அனைத்தும் என்னை தேடுகின்றன. ஹதீஸே குதுசி என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்ம நாயகத்துக்கு சொன்னாங்க. அந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே குதுசின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லும்போது, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஹதீஸே குதுசின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க ஹதீஸே குதுசின்னு எழுதிருக்க அந்த கிதாபில் நான் எடுத்தேன். என்ன சொல்றான் அல்லாஹ், ஆதமுடைய மகனே, அர்ஷுக்கு மேல் தொடுத்து ஃபௌகுல் அர்ஷ், பாதாளம் வரைக்கும், தஹத்த சரா வரைக்கும்
சிருஷ்டிகள் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் அனைத்தும் என்னை தேடுகின்றன, நான் உன்னை தேடுகிறேன். அல்லாஹ் எல்லா மகனுக்கும் என்ன தேடுது அடியானே, நான் ஒன்ன தேடுறேன். என்ன இதை விட பெரிய தர்ஜா என்ன, இதை விட பெரும் பாக்கியம் மனுஷனுக்கு என்ன? என்ன சொல்றது விளங்கல. இன்னும் கொஞ்சம் கேட்டு. இரண்டாவது செய்தி ஹதீஸ் எழுதி, பாவியான் அடியான் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று அழைத்து பிழை பொறுக்க தேடுகிறானே, அந்த சப்தத்தை விட வேறு எந்த சப்தமும் ஹக்கு தாலாவுக்கு அவ்வளவு இனிமையாக இருப்பதில்லை. அல்லாஹ்வை அழைக்கிற சப்தங்கள், அல்லாஹ்வை அழைக்கிறதுல மனுஷன் அழைக்கத்தானே செய்யறான். யா ரப்பி யா ரப்பின்னு கூப்பிடுறான்ல, அல்லாஹ்னு கதறான்ல, அதுல அல்லாஹ்வுக்கு இனிமையாயிருக்கிற சத்தம் எதுன்னு கேட்டா, பாவியான் அடியான் என்ன மன்னிச்சிடல்லா, என்னுடைய ரப்பே என்ன மன்னிச்சிட ரப்பேன்னு கத்துறானே, அந்த சப்தத்தை விட அல்லாஹ்வுக்கு இனிமையான வேறு எந்த சத்தமும் இருக்கிறது. ஆனா நாம எவ்வளவு நேர் மாத்தமா வழங்கி இருக்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சவன் தௌபா செஞ்சா பின்னால உட்கார்ந்து இருக்கிறவன் கிண்டல் பண்றான். என்ன செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு அழுகுறாங்க. ஏன் அயோக்கியத்தனை செய்யணும், ஏன் அழுகணும் விளங்குச்சுங்களா? இவன் இதை சொல்றான். என்னன்னா அவன் தன்னை யோக்கியன்னு விளங்குறான். மார்க்கம் தெரியாதனால, மார்க்க ஞானம் இல்லாதனால. பை மார்க்க ஞானம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவன் சதா அழுதுகிட்டு தான் இருப்பான், சதா சிரிக்க மாட்டான். குர்ஆனே சொல்லுது, பல் யல்ஹகு கலீலம் வல் யபகு கஸீரா, கொஞ்சமா சிரிங்க ரொம்ப அழுகுங்கன்றான். ஏன்னா நீங்க அழுக வேண்டிய மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல வருது வ தல்ஹகுன வலா தபுகுன், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அழுக மாட்டீங்க. வாந்தும் சாமி துண்டான், அறியாத மக்களா இருக்கு, அப்பாவி மக்களா இருக்கிறீங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அழுக வேண்டிய கட்டத்துல. என்ன தெரிஞ்சு போச்சு? எப்படி சிரிக்கிற? சுத்தமா சொர்க்கவாதின்னு தெரிஞ்சு போச்சா சிரிக்கிறதுக்கு? எப்படி சிரிச்ச நீ சந்தோஷமா? கியாமத்துல அல்லாஹ் கேட்டா, கவலை உள்ள மக்கள் மனுஷன்ல சிரிப்பு எப்படி இருக்கும்? ஆனா அதுக்காக நீங்க நாளையில இருந்து எல்லாமே முகத்தை துக்கமா காட்டாது. ரெண்டுக்கும் மத்தியில இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சதா அழுக, நரகத்தை பயந்து ஒரே ஒப்பாரி எப்ப பார்த்தாலும் விளங்குச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப பார்த்தாலும் புன்சிரித்த முகம், சதா புன்சிரித்த முகம். சிரிப்புன்னா இப்ப நாம உளுந்து உளுந்து சிரிக்கிறோம், அதுக்கு பேர் சிரிப்பு நடிச்சிருங்க. புன்சிரித்த முகமா இருப்பாங்க, சதா சந்தோஷமா இருப்பாங்க, முகத்துல சந்தோஷத்தை வளர்ந்துருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரே காலத்துல இருந்தவங்க ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அழுகிற அழுக இருக்கு என்ன, இந்த அழுக ரொம்ப தப்பு. நீங்க ஒரு நபியுடைய பிள்ளை யஹ்யா, உங்களை ஒரு நபியா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நீங்க இப்படி அழுதா எந்த பாவி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க முடியும்? அதனால உங்க அழுக ரொம்ப தப்பு, மக்களை ஆதரவற்று போக வச்சுவிடும், அல்லாஹ்வுடைய மேல ரஹ்மத்துல நம்பிக்கை இல்லாம ஆக்கிவிடும். நீங்க அழுகிறது ரொம்ப தப்புட்டா. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி சொன்னாங்களா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சந்தோஷமா கலகலப்பா இருக்கிறது இருக்கு, பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் கூட அல்லாஹ்வை பயப்பட மாட்டான் உங்களை பார்த்தவன் என்ன. அவர் ரெண்டு பேருமே குறை சொல்லிக்கிட்டு, ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து அல்லாஹ் செஞ்சான். அல்லாஹ் சொன்னா, ஈசாவே நீங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னதும் உண்மைதான். இவங்க அழுகிற அழுகையை பார்த்தா ஒரு பாவி கூட என் ரஹமத்துல நம்பிக்கை வைக்க மாட்டான். ஒரு நபி இப்படி அழுதா எங்க கதி என்னான்னு எல்லாம் மனம் முறிஞ்சு போயிடுவான். அது நியாயம் தான். அதே மாதிரி நீங்க சதா இப்படி சந்தோஷத்துல இருக்கிற பார்த்தா பாவியான அடியார்கள் எனக்கு பயப்படுறதை விட்டு போடுவான். ரெண்டு பேருமே கொஞ்சம் மாத்திக்கிங்க, சுத்தமா மாத்தாதீங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா, யஹ்யாவே நீங்க என்ன பயந்து அழுகிற இந்த குணத்தை விட்டுவிடாதீங்க. அமைய சமயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கொஞ்சம் சிரிச்ச முகமாவும் இருங்க. ஏன்னா என் பாவியான அடியார்களுக்கு என் ரஹமத்துல அவங்க ஆதரவு முறியாம இருக்கட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, ஈசாவே நீங்க சந்தோஷமா சதா கலகலப்பா இருங்க. அமைய சமயம் என்னுடைய யஹ்யா நபி மாதிரி அழுகுங்க, அப்பதான் பாவியான அடியார்களுக்கு என் அச்சம் மிச்சம் இருக்கும்ட்டாங்க. அப்போ அல் ஈமான் பைனல் ஹௌஃபி வ ரஜான்னு உலமாக்கள் சொல்றாங்க. ஈமான் ஆதரவு அச்சம் இந்த ரெண்டுக்கு மத்தியில இருக்கு. எதுவும் மிகச்சாலும் மனுஷனுக்கு ஆபத்து. ஆனா மகான்கள் சொல்றாங்க, வாலிப திமிர் இருக்கும்போது என்ன இருக்கு, அச்சம் ஜாஸ்தி இருக்கு, இறை அச்சம் ஜாஸ்தி இருக்கு. சாக போற கட்டம் வந்துருச்சு, இஞ்சர் பிஞ்சர்லாம் கை கால் பூட்டுல தளர்ந்து போச்சு, சாக எப்ப மௌத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் பயந்தான்னு சொன்னா ஈமான சபதி பறிபடுத்தும். ரஹமத்துல ஷைத்தான் கூட சேர்ந்துக்குவாங்க. ஷர்த்தா நீ அளவு செஞ்ச ஆயந்தான், நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு வேறையா சொர்க்கம் அவனே பத்துவா கொடுத்துருவான். விளங்குச்சுங்களா? அதனால வாலிபத்துல இறையச்சம் ஜாஸ்தி இருக்கணும். மரணிக்கிற தருவாயில வயோதிகத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத்துல ஆதரவு ஜாஸ்தி இருக்கு. இப்ப நான் கிழவனா இருக்கிறதுனால ரஹமத்துல ஆதரவு ஜாஸ்தி இருக்கணும். அதனால உங்களுக்கு நான் அதையே தான் சொல்லுவேன். அதனால நீங்க வாலிப பிள்ளைகள் அதுக்காக அதை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டுறாதீங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாதுங்களே. யக்ஃபிரு மை யஷா
அவன் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ரெண்டுலையும் தராணி பெத்த வேண்டான். அவனுக்கு மன்னிக்க உரிமை இருக்கு, தண்டிக்க உரிமை இருக்கு. அவன் நம்மளை தண்டிப்பானா மன்னிப்பானா வழி வந்திருக்கு அவனுக்கு. எப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிற? அப்ப அன்பர்களே, இந்த போன்ற இதெல்லாம் கவனிச்சா இப்படி புனித இரவுகளை பயன்படுத்தி கட்டாயமாக நம்ம தௌபா செய்ய வேண்டியதுதான். தௌபா செய்ய வேண்டியதான். அல்லாஹ் தௌபா நாம என்னத்துக்கு செய்யணும்? என்ன பாவம் செஞ்சு நான் தௌபா செய்யறதுக்கு நினைச்சா அந்த மனுஷன் மார்க்க விளங்கலன்னு அர்த்தமாச்சு. சரிங்க, எந்த சப்தமும் ஹக்தாலாவுக்கு அவ்வளவு இனிமையாக இருப்பதில்லை. யாருடைய சத்தம்? அந்த பாவிகள் தன்னை மன்னிக்கும்படியா கதறாங்களே அந்த சத்தம். மேலும் பாவியான அடியானின் அந்த சப்தத்தை கேட்டு ஹக்கு தாலா, அந்த பாவியான அடியானின் அந்த சத்தத்தை கேட்டு அல்லாஹு தாலா, மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அந்த அடியானை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். மலாயிகுமார்களுக்கு அல்லாஹ் அவங்களை சாட்சியா வச்சுக்கிறான். என்னுடைய அடியான் என்னை இப்படி பயந்து அழுகிறான். அன்பர்களே, இருக்கிறது அவ்வளவுதான். இங்க சதா அழுகிறவன அல்லாஹ் கியாமத்துல அழுக வைக்க மாட்டான். அவன் சிரிச்ச முகமா இருப்பான். இங்க சதா அக்கறை, எல்லா அக்கறமும் செஞ்சு இரையச்சம் இல்லாம சதா சிரிப்புல காலம் கழிச்சோம். அங்கே அழுக வேண்டியது. அந்த அழுக பயன் தரான். இது துனியா தாருல் அமல், இது அமல் செய்யற இடம். அத்துனியா மஸ்ராத்துல் ஆகிரான்னு சொல்றாங்க. இது வெள்ளாமை செய்யற இடம் ஆகிரத்துக்காக. இங்க அழுகுங்கோ, அங்க சதா சந்தோஷமா வைப்பான். ஒரு ரிவாயத்தை நான் பார்த்தேன். எந்த அடியானுடைய கண்களிலே இரையச்சத்தினால, அல்லாவுடைய அச்சத்தினால ஈயுடைய தலை அளவுக்கு கண்ணீர் வந்துரும் அல்லாவுடைய அச்சத்தினால, அந்த கண்ண நரகத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். அல்லாஹ் அப்ப அவ்வளவு மதிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தன் அச்சத்தினால கண்ணீர் வந்தான். இரையச்சத்தினால அல்லாவுடைய பயம் வரணும். அல்லாஹ் என்ன தண்டிப்பானோ, அல்லாஹ் என்ன மன்னிப்பானோ தெரியலையே, எங்க எது என்ன ஆகுமோ, என்ன செய்வான்னு என்ன தெரியும். சரி, மேலும் அடியான் பிழை பொறுக்க தேடும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒளி விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. அடியார்கள் இஸ்திக்பார் பிழை பொறுக்க தேடுனா வான பூமிக்கு மத்தியில நம்ம கண்ணுக்கு தெரியாம போனாலும் ஒளிவால விளக்குகளை ஏற்றுறான் அல்லாஹ் ஏற்றப்படுகின்றன. மேலும் ஒரு மலக்கு பூமியின் ஒரு தலைப்பில் இருந்து ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் கேட்கிற வரைக்கும் சத்தம் போட்டு சொல்றாராம். வேற ஒரு பக்கம் மறுதலப்பு இன்னொரு எல்கைக்கு கேட்கிற வரைக்கும் என்ன சொல்றாராம்? இன்ன அடியான் தன் எஜமானனுடன் சமரசம் செய்து கொண்டான் என்று விளம்பரப்படுத்துறார். என்ன செய்யறார்? இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுற மனுஷன் என்ன செய்யறான்? பை அல்லாஹ் கிட்ட சமரசம் செஞ்சுக்கிறாமா? விளங்குச்சுங்களா? பை மனஸ்தாபம் வந்துருது இல்லீங்களா? மாறு செஞ்சதுனால அல்லாவுக்கு மனஸ்தாபம் வருது இல்ல? அந்த மனஸ்தாப கண்ணோட யாரோ சொன்னாங்க, 200 யாரோ ஒரு அசத்து சொன்னாங்க, அந்த தௌபாவை ஏன் நமக்கு நசீபாக்குன்னு அல்லாஹ், நீ பாவம் செஞ்சு தௌபா செய்யாம இருந்தா உன்னை வெறுப்போட பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அதல் நீதம் அது. ஏன்னா நல்லவனை பாக்குற மாதிரி கெட்டவனை பார்க்க முடியாது, வெறுப்போட ஒண்ணு பார்க்க முடியாது. உன்னை வெறுப்போட பாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்ல. நீ வெறுப்போட பாக்குற மாதிரி ஏன் வச்சுக்கிற? தௌபா செஞ்சுவிடு, உன்னை அன்போட பார்க்க ஆரம்பிச்சிடுற. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் பேர்ல செய்திருக்கக்கூடிய கிருபை, அவன் வகுத்திருக்கிற வழி இருக்குங்களே, அதை நாம நம்மளுடைய இந்த சித்த அறிவால விளங்கவே முடியும். உண்மையில அடியான் ஒரு நாளைக்கு பல தடவை குற்றங்குறைகளை செஞ்சு பாவங்கள் செஞ்சு அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகத்தான் செய்யறான். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு, பொதுவாக மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பொதுவாக அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்றாலும் பாவிகளில நல்லவர்கள் உடனுக்குடன் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவன் பாவம் செஞ்சு அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகாம தௌபா செஞ்சுக்கிட்டான். சரி, இப்ப நான் ஏன் செய்தி சொல்லிக்கிட்டே போனா உங்களுக்கு இதுல இருக்கிற செய்தி விட்டு போயிடும். அப்போ என்ன சொல்றாருங்க அந்த வழக்கு? இந்த தௌபா செய்யற இந்த மனுஷன் தான் ரப்பிடத்துல சமரசம் செஞ்சு கொண்டான். சமரசம் செஞ்சுக்கிறதுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் தான் சமாதானமா சமரசமா போங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு விளங்குது? ஒத்து போங்க, அதாவது ஒருத்தர் 2 பேரும் பேச்சு முடிச்சுக்கிறது. அப்ப இந்த அடிமை என்ன சொல்றான்? சமரசம்னா எப்படி ஆகும்? யா அல்லாஹ், நான் செய்யற அக்கிரமத்தை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நவுதுபில்லா, அப்படியா? அப்படி சமரசமா? இல்ல. யா அல்லாஹ், இப்ப என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், இனிமே நான் செய்ய மாட்டேன். இது சமரசம். அவன் என்ன சொல்றான்? அப்ப இனிமே நீ செய்ய மாட்டேன்னு எப்போ சொன்னியோ உன்னை மன்னிச்சுட்ட போ, சமாதானம் ஆயிடுச்சு, இனிமே உன்னை கோபமா பார்க்க மாட்டேன். பாய், நமக்கு தெரியல, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீனா, ஆயத்தியா போச்சு. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீனா, நிச்சயமாக திட்டவட்டமாக இன்ன வருதுங்களே, ரஃபேஷக், சந்தேக நிவர்த்திக்காக வரும். அதாவது குர்ஆன் ஓதுற நீ சந்தேகம் வச்சிடக்கூடாது. பாவியை எப்படி எல்லாம் நேசிப்பான்?
அதனால அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன, தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், நிச்சயமா நேசிக்கிறான். வயுஹிப்புல் முத்தஹிரீன், பாவம் செய்யாம துப்புரவா இருக்கிறாங்களே அவர்களையும் நேசிக்கிறான். அரே தக்தீம் தாகீர் में मुकद्दम किसको करे? நீங்க உலமாக்களா இருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. அரபு மக்களுடைய பழக்கம் என்ன, ரெண்டு அஷரஃப் இருந்தா, ரெண்டு வஸ்துக்களும் சங்கையான வஸ்துக்களா இருந்தா அந்த ரெண்டுல எது ரொம்ப சங்கையானது அதை முப்படுத்துறது பழக்கம், அரபு மக்களுடைய பழக்கம். भाई चूंकि उनकी जुबान में खुद कुरान उतरा, அவர்களுடைய பாஷையில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினா, அவர்களுடைய அந்த 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 விளக்கம் இருக்கு பாரு, பழக்க வழக்கம், அந்த அடிப்படையில் குர்ஆன் இறங்கி இருக்கு. அப்ப அவங்க இடத்துல பழக்கம் என்ன, ரெண்டு நல்ல வஸ்துக்கள், ரெண்டுமே நல்லதுமா, அந்த ரெண்டு நல்லதுல ஒன்றை விட ஒன்று ஆக நல்லது, அதை முப்படுதுன்னு பழக்கம். விளங்குச்சுங்களா? அந்த அதை வச்சு ஒரு முஃபஸிர் பெரிய மகான் தப்சீர் எழுதுறாக. அப்ப இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அல்லாஹ் பாவம் செய்யாத பரிசுத்தவான்களை நான் நேசிக்கிறேங்கிறத முப்படுத்தாம, பாவம் செஞ்ச பிறகு தௌபா செய்யறானே அவர்களை நான் நிச்சயமா நேசிக்கிறேங்கிறது முப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா, அப்ப பாவத்துக்கு பிறகு தௌபா செய்யறவர்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு தெரியுது. யார நேசிக்கிறான்? அல்லாஹ் தௌபா செய்யறவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் தௌபா செய்யறவங்களை நேசிக்கிறான். முத்தஹிரீன ஆயத்து ஓதுற மனுஷன் யோசிப்பான்ல, பாவம் செஞ்சு தௌபா செய்யறவன முஹப்பத் வைக்கிறான். பாவம் செய்யாம இவ்வளவு காலம் கடத்தி இருக்கிற கடைசி எனக்கு முஹப்பத் இல்லையா, என் பேர்ல அல்லாஹ் முஹப்பத் இல்லையா, அவனுக்கு வருத்தம் வரும்ல. வா யுஹிப்புல் முத்தஹின் அத்தஃப் में मिला दिए रे अतफ में बात मिला ली उसको, உன்னையும் சேர்த்துக்கிறேன்ப்பா, நீ பாவம் செய்யாத ஆளு, உன்னையும் நான் முஹப்பத் வைக்கிறேன். ஆனா முஹப்பத்துல என் முஹப்பத் முந்தியாரு, அந்த பாவம் செஞ்சு தௌபா செய்யறானே அவன் பேர்ல என் முஹப்பத் ஜாஸ்தி, அவன் பேர்ல என் முஹப்பத் ஜாஸ்தி இருக்கு. समझ में क्या बोल रहा हूं? महबूब खुदा है रे तव्वाब, तव्वाब तौबा செய்யக்கூடிய महबूब खुदा है, அவன் அல்லாஹ்வுடைய महबूब ஆயிட்டான். भाई அல்லாஹ் அவனை முஹப்பத் வைக்கிறான், அவனை महबूब खुदा हुआना. அப்ப அப்படி தௌபா செய்யக்கூடியவர்களை நீங்க கிண்டல் பண்றீங்க. யாராச்சும் லைலத்துல் கத்ர்ல பள்ளியாசில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் நான் அப்படி இப்படி எல்லாம் பாவம் செஞ்சு அல்லாஹ்னு சொன்ன அழுதா கிண்டல் வெடப்பு. அத அவனை அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். ஏன் நேசிக்கிறான்? பாய் பாவம் செய்யாதவர்களையும் நேசிக்கிறான், பாவம் செய்த பிறகு தவறு செய்தவர்களையும் நேசிக்கிறான். இந்த ரெண்டுல பாவம் செய்து தவறு செய்தவர்களை முந்தி நேசிக்கிறான். ஏன் நேசிக்கிறான்? ஆனா நீங்க அஸ்ரார் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறவங்க கேட்ட செய்தியே விளக்கம் என்கிட்ட கேட்டுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. ஏன் அவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான்? பாவம் செஞ்சவர்களை. ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, லவ் லம் தத்னிபு லதஹப பிக்கும், நீங்க பாவம் செய்யாம எல்லாருமே பரிசுத்தவான்களா போயிட்டீங்க. யாருமே பாவம் செய்யறதுல ஒரு காலத்துல யாரா பார்த்தாலும் பெரிய பெரிய முத்தகையா இருந்தீங்க, எல்லாத்தையும் சுத்தமா அழிச்சு போட வேண்டாம், பூண்டோட எடுத்து போட வேண்டாம், லதஹப பிக்கும் எடுத்து போடுவாங்களே எல்லாத்தையும். என்ன அப்புறம் ஒரு மஹ்லூக படைப்பேன், அப்புறம் உங்களை உங்க ஸ்தானத்துல வேற ஒரு மனித கூட்டத்தை கொண்டு வருவேன். அவங்க எப்படி இருப்பாங்க? யஸ்னிபூனா வ யஸ்தக்ஃபிருனா, அவங்க பாவம் செய்வாங்க, மன்னிப்பு தேடுவாங்க. யா கஃபூர்னு கூப்பிடுவாங்க. உன்ன மாதிரி எல்லா சுத்தமா இருந்தாங்க, யா கஃபூர் கூப்பிடுவியா? அஸ்ராரே பாய் நை போடலாம், ஆனா நஃப்ஸ்ல போடாத, ஹக்குல போடு, நஃப்ஸ்ல போட கெட்டு போயிடு. இதுக்கு மேல நான் விவரிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன் யுஹிப்புல் யுஹிபி தவ்வாபின்னு சொன்னாங்கறத சொல்லிவிட்டேன். பாய் இது பச்சையான ஹதீஸ், எல்லா கிதாபிலும் எழுதிருக்கு, படிச்சு பாத்துக்க. லவ் லம் தத்னிபு லதஹப பிக்கும், நீ பாவம் செய்ய இல்ல, நீங்க லவ் லம் தத்னிபு சீகை ஜமா, ஒரு கூட்டத்தார்கள் பொதுவாக யாரோ எங்க இப்ப அதனால பாவம் செய்யுங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க அர்த்தமா? அப்படி ஒரு மனுஷன் தப்பா வழங்கினா செஞ்சு பாருங்க, உன்னால முடியுதான்னு பாக்குறேன். லாஹவல வலா கூத்து ஓதுனதுக்கு நீ பாவம் என்ன செய்வே? உன்னுடைய தக்தீர்ல இருந்துச்சு, நீ செய்யத்தான் செய்வே, நிகழும். பாவங்கள் கற்பனை செய்யப்பட்டு போச்சுப்பா, ஆனா தக்தீர்ல இருக்குங்கிறதுக்காக பாவத்துக்கு நீ அடி எடுத்து வைக்கலாமா? சுலூக்கல மசலா, ஆரிஃபீன்களுக்கு மசலா எழுதி இருக்கிறான். ஒரு ஆரிஃப் லஹுல் மஹ்ஃபுல பாக்குறார், தக்தீரை பாக்குறார், அவங்களுக்கு பாக்குறார், எல்லாம் கொடுக்கறான், காட்டுறான், பாக்குறார், இன்ன தேதியில இன்ன பாவம் செய்வார்னு எழுதி இருக்கு, இன்ன வருஷம் இன்ன தேதி இன்ன கிழமை இத்தனை மணி நேரத்துல இன்ன பாவம் செய்வார்னு எழுதி இருக்கு தக்தீர். அதை பார்த்துக்கிட்டார் ஆரிஃப் நேரடியா, ஒரு பெரிய ஆரிஃப் இல்ல. அப்படி பார்த்து கொண்டவர் கூட அந்த பாவத்துக்காக வேண்டி தானாக அடி எடுத்து வைக்க கூடாது. தக்தீர்ல இருக்கு, அப்புறம் நான் எங்க தப்ப போறேன் என்று நினைச்சு அடி எடுத்து வைப்பாரு, ஏன்னா விலாயத்தை பிடிங்கிருவான். நல்லா தக்தீரை எழுதி இருக்கிற அவன் மாத்திக்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறான், நீயே அடி எடுத்து வச்ச. சமஜ் மேரை பாத். அதனாலமா தக்தீர் சொன்னா மூடர்கள் சொல்லுவாங்க. பொதுவாக மல்லம் யூமின் பில் கதர், யார் தக்தீர்ங்கிற கற்பனையை ஈமான் கொள்ள இல்லையோ
ஃபக்கத் கஃபர, அவன் குஃப்ர் செஞ்சான், ஃபைசலா செஞ்சான். சன்மார்க்க மேதைகளுடைய தீர்ப்பு, மல்லம் யூமின் பில் கதர, அல்லாஹு தஆலா கதர் செஞ்சு விட்டான். நீ என்ன செய்வே எல்லாம் நிர்ணயிச்சு முடிச்சு விட்டான் அல்லாஹு தஆலா. அதுல ஈமான் வச்சுதான். மல்லம் யூமின் பில் கதர ஃபக்கத் கஃபர வமன் அஹாலல் மாசி அலல்லாஹி, பாவக்கிரியைகளை அல்லாஹ் மேல சுமத்துறா பாருங்க. அவன் இப்படி தக்தீர்ல எழுதி விட்டா நான் என்னங்க செய்வேன்னு சொல்றான் பாருங்க. ஃபக்கத் ஃபஜர், அவனை ஃபாஜிர்னு சொல்லிட்டான். சமஜனே, இந்த ரெண்டுக்கு மத்தியில ஈமான். நீ ஏன் அதை பாக்குற? ஓ தக்தீர்ல என்ன எழுதி இருக்கு உனக்கு என்ன தெரியும்? நீ என்னத்துக்கு நீயா கணக்கு போட்டுக்கிற? நன்மை எழுது அல்லான்னு சொல்லு. அல்லாஹ் மாத்திக்கிறது சக்தி இருக்கு. யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பிது. ஷபே பராத்துல உட்கார்ந்து பள்ளிவாசல்ல யாசின் ஓதி நம்ம என்ன துஆ கேக்குறோம்? இன் குன்த கதப்தனி ஷகியன் அவ் மர்தூதன் அவ் மத்ரூதன். சரி, வமன் அஹலல் மாசி அலல்லாஹி தஆலா ஃபக்கத் ஃபஜர. தக்தீர்ல இருந்துங்க, அதனால செஞ்சு. தக்தீர்ல இருந்துச்சு. ஷைத்தானுக்கு அப்ப நான் போயிடுவேன். நீ பாத்தியா வஹி வந்து அவனுக்கு பை நிகழ்ந்ததுக்கு பிறகு தக்தீரை இன்கார் செய்யாது. தக்தீர்ல இருந்த பாவத்தை நீ செஞ்சதுக்கு பொறுப்பாளி நீ இல்லன்னு எப்படி அர்த்தம்? அது விளங்க வேண்டிய கட்டம். இவன் என்ன சொல்றான்? தக்தீர்ல இருந்ததுனால நான் செஞ்சேன். நீ அயோக்கிய பைய செய்வேங்கிறத எழுதி வச்சான் அல்லாஹ். ஃபகத்தரஹு தக்தீராவல இல்மில பார்த்து ஒண்ணு நீ மாலூமா இருக்கும் பொழுது என்ன அக்கிரமம் செய்வேங்கிறது இருந்துச்சோ அதை கதர் செஞ்ச அல்லாஹ் தஆலா. அதனால இதுபா அதான் ஒரு கதரை பத்தி பேசப்பட்டால், எங்கேயாகிலும் தக்தீரை பத்தி பேசப்பட்டால் என்ன அங்க வந்து மௌனம் சாதிக்கும். அது கேள்வி அதுல நோண்டக்கூடாது. அது சில சங்கைமிக்க உலமாக்களுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கு. ஆனா தக்தீருடைய அஸ்ரார் சிர்ரே கதர்னு சொல்றோம். கதருடைய சிறு என்ன? அதெல்லாம் இப்ப இந்த சின்ன சபையில் பொதுமக்கள்ல நிறைந்த சபையில் நான் பேச முடியாது. அது உலமாக்களுக்குள்ள பேச்சு. லா துகல்லிமுல் கதர, லா துகல்லிம் ஃபில் கதர், கதரை பேசாதீங்க. ஃபஇன்னஹு மின் சிர்ருல்லாஹி, அது அல்லாஹ்வுடைய சிர்ர சேர்த்து, அஸ்ரார சேர்த்து, அஸ்ரார் இல்ல. ஃபலா தஃப்ஷவு சிர், அதனால நீங்க அல்லாஹ்வுடைய அஸ்ராரை அம்பலப்படுத்தாதீங்க. அப்ப இந்த ஹதீஸை கொண்டு என்ன ஆதாரம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா, அப்ப தக்தீருடைய அந்த சிர் அஸ்ரார் அல்லாஹ் ஆரிஃபீன்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் நமக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய தக்தீர்ல ஒரு பாவம் கற்பனை செய்யப்பட்டிருக்கும். ஒரு பாவம் கற்பனை செய்யப்பட்டிருக்கும். அதாவது இந்த நேரத்தில் இந்த பாவம் செய்வான ஒரு கற்பனை இருக்கும்பா. அந்த பாவம் எதற்காக கற்பிக்கப்பட்டிருக்கும்? அவனிலே நான் நல்லவன் என்ற மமதை, அகங்காரம், இதை அடக்கி ஒடுக்கி அவனில இஜிசு கொண்டு வரதுக்காக, மற்றும் உண்டான பாவிகளை பார்த்து இறக்கம் வர்றதுக்காக அவனுடைய தக்தீர்ல ஒரு பாவத்தை அல்லாஹ் கற்பனை செஞ்சிருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய அஸ்ராரை நம்ம விளங்க முடியாது. அதனால அவன் அயோக்கியன்ற அர்த்தம் அல்ல. உங்களுக்கு இந்த ஏன்னா நான் நேரம் மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேல திக்ரு எப்போ, சலாம் பைத்து எப்போ, சஹர் சாப்பாடு எப்போ, இதை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பை இபாதத்துன்னு சொன்னா ஈமான் பெரிய இபாதத், இல்மு படிக்கிறது இபாதத். நசீத்து கேட்டுக்கிட்டீங்க. நான் சுருக்கமா இப்ப இந்த நேரத்தில் எல்லாம் சொல்ல முடியாது சொல்லிவிட்டேன். ஒன்னாச்சுங்களா? சமரசம் செய்யறார். 3 மகான் விளக்கம் எழுதியிருக்கிறார். இது 3 இப்ப படிக்கிறது ஹதீஸ் இல்ல. இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமான குற்றங்கள் புரிந்த ஒருவனை விசாரணைக்காக அரசு சபைக்கு அழைக்கப்பட்டால் அவன் எந்த அளவு பயப்படுவான்? அதிகமான குற்றம் புரிந்த ஒருவனை விசாரணைக்காக அரசு சபைக்கு அழைக்கப்பட்டால் எவ்வளவு பயப்படுவான்? பயப்படுவான்ல. மேலும் இனிமேல் அத்தகைய தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதியும் கொள்வான் அல்லவா? என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படி இருக்க நம்முடைய பாவங்கள் சர்வலோக சக்கரவர்த்தியாகி அல்லாவின் திரு சமூகம் சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் விசாரணைக்காக அரசு சபைக்கு அழைக்கப்பட்டால் நமக்கு பயம் வருது இல்ல? நாம செய்யற பாவத்தை சர்வலோக சக்கரவர்த்தியாகி அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே. அவன் வானத்துக்கு கீழே, அவன் பூமியில இருந்துகிட்டு அவனுக்கு மாறு செய்யறோமே. அப்ப நம்ம எவ்வளவு பயப்படணும் என்று அறிந்த நாம் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் என்று சிந்தித்து நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு தாழ்மையுடன், தவறுகளை ஒப்புக்கொண்டு தாழ்மையுடன், என்னுடைய ரப்பே, நீ என் பாவங்களை பார்க்க வேண்டாம், உன்னுடைய கருணை கொண்டு என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று இறைஞ்சினால் கருணை மிக்க ரப்பு மன்னித்து விடுகிறான். இதுல யாருக்கும் சந்தேகம் வேணாம். ஏன்னா மனிதர்களுடைய சுபாவம் சொல்லிவிடுறோம். மனிதர்களுடைய சுபாவம் என்ன? மாறு செய்ய. ஏன்
இந்த சுபாவம் இருக்குங்கிறது ஆரம்பத்தில் நம்மளுடைய ஆதி பிதா காட்டிவிட்டான். அல்லாஹ் போகாதே என்று சொன்ன இடத்துக்கு அடி எடுத்து வச்சான். போகாதே என்று சொன்னது அவங்களை கொண்டு போனது யாருங்க? இழுத்துட்டு போனது ஷைத்தான். இப்ப அவன் இப்ப இருக்கிறானா இல்லைங்களா? இருக்கிறான். அவர்கள் நபியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து அவர்களை அல்லாஹ் போகாதே என்று சொன்னதுகளை இழுத்துட்டு போனான்னு சொன்னா நம்ம கேரண்டி என்ன இருக்கு? அப்ப பாபாவை இழுத்துட்டு போனவன் நம்மளை விட்டுருவானா? அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? உன் பாபா நபியா இருந்தாங்க, அவங்கள அல்லாஹ் போவேனான்னு சொன்ன இடத்துக்கு இழுத்துட்டு போன நான். நீ யாரப்பா? சும்மா இழுத்தா பொம்பர மாதிரி நீ சுத்தா சுத்திக்கிட்டே இருப்ப. ரெண்டாவது ஒரு செய்தி சர்க்கார் விளக்குனா, ஷைத்தானுடைய ஒரு ரகசியத்தை விளக்குனா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஆதமுடைய மகன் பிறந்தான், ஆதமுடைய பிச்சளத்துல. இனி மனுகுலத்துல ஒரு குழந்தை பிறந்தா ஷைத்தானுடைய பிச்சளத்துல ஒருத்தர் பிறக்கிறான். அவனுக்கு ஷைத்தானுக்கு மவுத் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இலா யௌமில் வக்தில் மாலூம், ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுக்கு மவுத் அல்லாஹ் பிற்படுத்திட்டான். அவன் கேட்டுக்கிட்டான் துவா அல்லாஹ் கிட்ட. இருக்கா இல்லீங்களா? ஆதமுடைய மகனுக்கு மவுத் இருக்கு. இப்ப இந்த மவுத்தா போறவனுடைய ஷைத்தான்லாம் எங்க போவான்? அத சர்க்கார் விளக்குனாங்க. அதாவது மவுத்தா போறவன குழியில கொண்டு வச்சு மண்ணை தள்ளி துவா ஓதுறாங்களே, தல்கீன்ல ஓதுறாங்களே, எல்லாம் ஓதி நாம நவுந்தா அவன் காதை வச்சுக்கிறான். முன்கர் நக்கீர் வந்து மன்றபுக்க கேட்கிறாங்களே, அப்ப அவன் காதை வச்சுக்கிறான். அந்த கபர்ல இருக்கிற மையத்து சரியான ஜவாபு சொல்லிவிட்டா அங்கே இருந்து பிடிக்கிற ஓட்டம் அவன் என்ன அந்த அந்த வைத்தறிச்சல்ல உயிரோட இருக்கிற வேற ஒரு மூமின் வந்து அப்பிக்கிறான். அவனுக்கு மவுத்து இல்லைங்களங்க. இலா யௌமில் வக்தில் மாலும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுக்கு பிற்படுத்தியாச்சு இல்ல. மவுத்து நமக்கு நாமல சீக்கிரம் போறோம். இந்த விதமாக ஆரம்பத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷைத்தான் இருந்தா இப்ப ஒவ்வொருத்தனுக்கு ஆயிரக்கணக்கான ஷைத்தான் இருக்கிறான். அதாவது மரணித்தவர்களுடைய ஷைத்தான் இருக்கிறானே அவன் நம்மளெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்டுறான். அப்ப நம்மளுக்கு ஒரு ஷைத்தான் சொல்றதுக்கு இல்ல. இது சர்க்கார் உத்தரவு விளக்குனான். அதனால இந்த காலத்துல இப்ப நம்மள அல்லாஹ் இந்த நிலையில வச்சிருக்கிறானே, இதுக்கே அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவான். அவன் கருணை காட்டுவான். ரெண்டாவது நான் சொன்ன உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா. பெரிய மகான்கள் எழுதியிருக்கிறாங்க, ஷைத்தான சாஃபி ஆலம் எழுதுற சாத் அலிஃப் சாஃபி சுத்தப்படுத்துற சமயத்துல நீங்க பாருங்க, உங்க பையன் வீட்டுல வந்து ஒரு கெட்ட பேச்சு பேசிவிட்டான், நம்ம குழந்தை ஏதாவது தகாத பேச்சு திட்டிவிட்டான். பையனோட அம்மா அடிக்க போனா, என் பிள்ளை நல்ல பிள்ளை நீ அடிக்காத, இவன் கூட சேர்ந்தான அந்த மூணாவது வீட்டு பையன், அந்த பையன் அயோக்கிய பையன், அவன் தான் என் பிள்ளைய இப்படி பேச கத்து கொடுத்துட்டான். உங்க பிள்ளைய நீங்க நல்ல பிள்ளைன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சு. சகவாசத்தினால இப்படி ஆயிட்டான். கியாம நாளையில நம்மளை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அவனை தான் வச்சிருக்கிறான். காரணமா இந்த அயோக்கிய பையன் தான் என் அடியார்களுக்கு எடுத்தான். ராஸ்கி பாத்து அவன் தலையில போடுவான் அல்லாஹ் தஆலா. என்ன சொல்றீங்க? இவன் என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ், உனக்கு மாறுசீனுங்கிற ஆசை எனக்கு இல்ல, இந்த நப்சு ஷைத்தானுங்கிற இந்த ஜென்ம விரோதிகளுடைய தூண்டுதலா இருந்து இப்ப நீ கருணை காட்டு. இப்ப நீ தண்டிச்சே அவன் ரெண்டு பேரும் சிரிப்பான். சரியா உத வாங்கி வச்ச, சரியா பூசை வாங்கி வச்ச, ரெண்டு பேரும் கூத்தடிப்பான். நீ எங்களை மன்னிச்சுட்டு அவன் மண்ணை வாரி தலையில போட்டுட்டு போவான். ஷைத்தான் மண்ணை வாரி தான் போட்டுட்டு போறான். இந்த மாதிரி லைலத்துல் கத்ர் வந்துட்டா முஸ்லிம்கள் எல்லாம் மன்னிக்கிறதா. குறிப்பா ஹஜ்ஜுடைய சிறப்புல வந்திருக்கு. அரஃபாவுடைய அன்றைக்கு அருமநாயகம் சொல்றாங்க, அரஃபா அன்றைக்கு மோமீன்களுக்கு கொடுக்கிற மன்னிப்பு இருக்கு, ஹாஜிகள் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்துருச்சு, அரஃபாவுடைய மைதானத்துல தங்குற நசீபு ஒரு ஹாஜிக்கு கிடைச்ச பிறகு, அரஃபாவுடைய மைதானத்துல தங்குற நசீபு ஒரு ஹாஜிக்கு கிடைச்ச பிறகு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா என்று சந்தேகப்படுவாரே, ஆனால் பெரும்பாவியா போயிடுவார். அப்ப அரஃபாவுடைய மைதானத்துல தங்கிட்டா அவருக்கு அவ்வளவு யகீன் வந்துடணும். அந்த ஒன்றை வச்சுதான். ஏன்னா அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜுண்டாலே அரஃபா, அரஃபாவுல தங்குறது அப்படி ஒரு ரிவாயத்து. அப்ப அரஃபாவுல தங்குனதுக்கு பிறகு என்ன அல்லாஹ் மன்னிச்சானோ இல்லையோன்னு சந்தேகம் வந்தா பெரும்பாவியா போயிடுவான், குனாஹ் கபாயிர்ல சேர்க்கிறான். அப்ப அரஃபாவுல தங்கனவன் மன்னிக்கப்பட்டு போயிடுறான். அவர்களை மன்னிக்கிறத பார்த்து ஷைத்தான் அவனுடைய அலங்கோல நிலை, அவன் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு ஓடுறத அருமநாயகம் பார்த்துட்டு சிரிச்சு விட்டான். ஏன் அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? பை நம்மளுக்கு தொல்லை கொடுக்கிற வரையும் கொடுக்கறான்ல, கடைசியில நம்மள மன்னிச்சு சேர்த்துக்கிட்டு அவனை தான் அலையப்படும் பதற விடுறான். நமக்கு என்னத்துக்கு மாயுசி, என்னத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்னது நற்றுதல் கெட்டது. ஆனா என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அவன் அடிமையாவே போயிடாத,
என்ன ஏன் அடிமை, நீ அவன் பேச்ச கேட்ட, ஏன் அடிமையா இருந்து அவன் பேச்ச கேட்ட, தவறு செஞ்ச, அது எனக்கு வருத்தத்தை உண்டாக்கிட்டு. சமயத்தை நாம சொல்றோம், அவன் என் விரோதியான, என்ன முள்ளு வைக்கிறான், எப்ப பார்த்தாலும் என்ன புறம் பேசுறான், அவன் கூட சேர்ந்து நீ சுத்தின, நம்ம விரோதி கூட சேர்ந்தாலும் என் முகத்துல முடிக்காதுன்னு சொல்லிவிடுமே நம்ம. அப்ப ஷைத்தான் அவன் ஜென்ம விரோதி, அவன் கூட சேர்ந்து உல்லாசமா இருந்தா அல்லாஹ் கோவம் வராதுங்களா? அப்படி கோவம் வந்தாலும் கருணை கடலாம் அல்ல என்ன செஞ்சு விடுறான், மன்னிச்சு தன் அடிமையை தான் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவனை தான் தவிக்க விடுறான். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் மன்னித்து, ஷைத்தான் என்ன எல்லாம் ஆசை வச்சிருக்கிறான், அவன் என்ன ஆசை வச்சிருக்கிறான், கெடுத்து இவர்களை குட்டிச்சோராக்கி பாவங்களை செய்ய வச்சு நரகத்துல கொண்டு திணிச்சு இவர்களை பார்த்து நம்ம ஆனந்த கூத்தடிக்கணும்னு நினைக்கிறான். விளங்குச்சுங்களா? அவனுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறாம போயிடும். அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுட்டான். அதனால அல்லாஹ் மன்னிச்சு அவனுடைய அந்த ஆசையில மண்ணை அள்ளி போடுவான். இது ஏன் ஈமான்? அவன் ஆசையை நிறைவேற்றவே மாட்டான். அல்லாஹ் தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. பாக்கி கேட்டு இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வியாதியுற்றால், இதெல்லாம் ஹதீஸ் இல்லை, அந்த மகானுடைய வியாக்கியானம். இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வியாதியுற்றால் சிகிச்சை பெற வைத்தியனிடம் செல்கிறோம் இல்லைங்களா? இது உதாரணம். வைத்தியன் வியாதியை கண்டுபிடித்து மேலும் அந்த வியாதி பயங்கரமான வியாதியாக இருந்து அதற்கு நிவாரணியாக, விளங்கிச்சுங்களா, 1000 ரூபாய் விலை மதிப்புள்ள மருந்து எழுதி கொடுத்தால் வியாதியஸ்தன் ஆறுதல் அடைகிறான். நம்ம வியாதியோ பெரிய வியாதி, பயங்கரமான வியாதி, 1000 ரூபாய் மருந்து எழுதி கொடுத்திருக்கிறான், கட்டாயம் போயிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. வியாதியஸ்தனுக்கு ஒரு ஆறுதல் வருது. அவன் போனா 2 பைசா மருந்து எழுதி கொடுத்தான். மாறாக அந்த பயங்கர வியாதிக்கு 2 பைசா மருந்து எழுதி கொடுத்தால் ஆறுதல் வருவதில்லை, அடைவதில்லை வியாதியஸ்தன். ஏன் வியாதி எவ்வளவு முத்தின வியாதி, எத்தனை நாள் பட்ட வியாதி, 2 பைசா மாத்திரை எழுதி கொடுக்கிறான், ஒரு ஆறுதல் இல்லாம போயிடுவான். அப்படி அவன் ஆறுதல் இல்லாம போகும் பொழுது அந்த நேரத்துல அறிவாளி பக்கத்துல நின்றா என்ன சொல்லுவானா, அறிவாளியா இருந்தா என்ன சொல்லுவானா, அதிருப்தி அடைந்து அவன் 2 பைசா மருந்து பார்த்த உடனே ஏன் வியாதிக்கு இதானா மருந்து, 2 பைசா மருந்து, மனசோர்ந்து போடுவான், மனம் உடைந்து போவான். எனினும் அந்த வியாதியஸ்தன் கூர்மையான அறிவு படைத்தவனாக இருந்தால், புத்திசாலியா இருந்தா என்ன நினைப்பானா, 2 பைசா மருந்தை இலேசு காணவும் மாட்டான், மனம் சோரவும் மாட்டான். காரணம், அவன் புத்தி கூர்மை உள்ளவனாக இருப்பதால் வைத்தியனின் அறிவு ஆற்றலையும் திறமைகளையும் அனுபவங்களையும் சிந்தித்து குறைந்த விலை மதிப்புள்ள அந்த மருந்தை தன் கடும் பிணி தீர்க்கும் மாமருந்தாக நம்பி சாப்பிட்டு சுகம் பெறுவான். வைத்தியனை பத்தி தெரிஞ்சிருந்த அந்த வியாதியஸ்தன் கெட்டி வைத்தியன்ல கெட்டிக்காரன் இவன் தாங்க. 1000 ரூபாய் மருந்து செய்ய வேண்டிய வேலையை 2 பைசா மருந்துல வாங்கிட்டு விட்டான். அவன் அறிவாளியா இருந்தா மனம் உடைய மாட்டான். வழங்குச்சுங்களா? இது உதாரணம், இது வரைக்கும் சொன்னது உதாரணம். இவர்கள் இது உதாரணம். நாம் நம்முடைய வயதை பாவக்கிரியைகள் புரிந்து பாழாக்கி கொண்டோம். ஆச்சுங்களா? இந்நிலையில் நம்முடைய இந்த பயங்கர பாவ பிணிகளுக்கு ஹக்கு தஆலா எந்தவித அதாபு செய்தாலும் குறைவுதான். நாம செஞ்சிருக்கிற பாவங்களுக்கு, அதாவது பாவத்தை இப்ப பிணியா காட்டுறார். உதாரணத்துக்கு பாவ பிணி, இப்ப நம்முடைய பாவங்களுக்கு எவ்வளவு அதாபு செஞ்சாலும் குறைவுதான். எனினும் கருணை கடலான அல்லாஹ் அடியார்களை நேசிப்பதால் பயங்கர அதாபுகளுக்கு இலக்காகாமல் பாதுகாப்பதற்காக இலகுவான முறையில் பாவ பிணி தீர்க்கும் சஞ்சீவியாக இஸ்திக்ஃபார் செய்வதை, அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதை கற்று தந்து விட்டான். லேசா 2 பைசா மருந்து சொன்ன மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? இருக்காமா? தந்து விட்டான். நம்முடைய பாவ பிணி தீர்க்கும் அந்த மாமருந்தாகிய இஸ்திக்ஃபாரை கற்று தந்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் என்று உணர்ந்தவன் இஸ்திக்ஃபார் செய்வதை இலேசு காண மாட்டான். நான் செஞ்ச பாவம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்ன உடனே அழிஞ்சா போயிடும், நான் செஞ்சிருக்கிற பாவம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு அழிஞ்சா போயிடும் என்று நினைக்க மாட்டான். அந்த வியாதியஸ்தரை போல அறிவாளியா இருந்தா சொல்லுவான், 1000 ரூபாய் மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த வைத்தியம் கெட்டிக்காரனா இருக்கிறதுனால 2 பைசா மருந்துல வேலை வாங்கிட்டான். அப்ப அடிமை என்ன நினைப்பானா, கருணை கடலான அல்லாஹ் அவன் எவ்வளவு எனக்கு லேசாக்கி வச்சுட்டான். நான் செஞ்ச பாவங்களுக்கு பெரும் பெரும் தண்டனைகளை வைக்காம லேசான மருந்து கொடுத்து அல்லாஹ் தஆலா பாவங்களுக்கு பிணி தீர்க்கிற மருந்தாக்கி விட்டான். என்ன நேரம் ஆயிடுச்சு. பாவங்களுக்கு அந்த மருந்தை தன்னுடைய பாருங்க செய்வதை இலேசு காண மாட்டான். மேலும் அப்ப அந்த அடிமை என்ன நினைப்பானா, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமான அந்த மருந்தை தன்னுடைய அரிசியில் தயாரித்து, மருந்து எங்க தயாராச்சு? அரிசியில தயார் பண்ணிருக்கிறான் இஸ்திக்ஃபார். அரிசியில் தயாரித்து அம்மருந்தை
அகில உலக பாவிகளுக்கு விநியோகிக்கும் தலைமை பீடமாக புனிதமிக்க மாமதினா நகரில் திறந்தான். ஒரு ஆரிஃப் எழுதியிருந்தாரு, அதை அப்படியே குறிச்சுக்கிட்டு உங்களுக்கு படிச்சு காமிச்சிருந்தேன். ஏன் பயான் இல்ல, அந்த மருந்தினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க திறந்தானா? மதீனா நகர்ல திறந்தான். சுபஹானல்லாஹ் சுபஹான். அதன் கிளைகளை உலகில் பல்வேறு சமதகானம் அதன் கிளைகளை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பரவ செய்தான். அது உலமாக்கள், சங்கமிக்க உலமாக்கள் ஆங்காங்கே எடுத்து சொல்றாங்க. பாவம் செஞ்சுட்டு கெட்டு போயிட்டேன்னு நினைக்காதப்பா, ஒன்னு அல்லா வெறுத்துட்டான்னு நினைக்காத, தௌபா செய், இன்னும் நேரம் இருக்கு. கெட்டு போன நீ வா, மறுபடி தௌபா செஞ்சு வா. அதுல தப்லீக் ஜமாத் வந்து தெரு தெருவா போய் முசாஃபா செஞ்சு கூப்பிட்டு கெஞ்சி பள்ளியாச்சல கூடாது, உனக்கும் ஒரு வாழ்வு இருக்குப்பா, ஏன் நீ ஒதுங்கி போற? இருக்கிறாங்க தானே செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நல்லுபதேசங்களை கொண்டு கெட்டு போனவன அல்லா பக்கம் இழுக்கதான் செய்யறாங்க. அப்ப அந்த கிளைகள் உலகம் எல்லாம் இருக்குதான். அப்படியா? பரவ செய்தான். பாவ பிணி தீர்க்கும் வைத்தியர்களுக்கு முடிஞ்சு போச்சு. பாவ பிணி தீர்க்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் தலைவராக ரஹமத்துல்லில் ஆலமின் நபி அவர்களை தேர்ந்தெடுத்தான். அதுக்கு தலைவரா சர்க்கார் தேர்ந்தெடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறார். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவ பிணிகளை தீர்க்கும் சஞ்சீவியாக நமக்கு எளிய முறையில் தௌபாவையும் இஸ்திக்ஃபாரையும் கற்றுத் தந்தார்கள். நம்முடைய ஆத்மீக பிணிகளுக்கு தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் தான் மாமருந்தும் அருமருந்தும் ஆகும். தௌபா என்பது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து உண்மையான முறையில் வெட்கப்படுவதும் கை சேதப்படுவதும் ஆகும். பாவம் தௌபாண்டா என்ன? என்ன ஹதீஸ் ஷரீஃப்ல வந்துருச்சு, அந்நதமு தௌபத். இதெல்லாம் ஹதீஸுடைய சாராம்சம் தான். ஆனா ஒருத்தருடைய பயான் அது. தௌபாண்டா என்னங்க? அந்நதமு, அதாவது வெட்கப்படுறது. கருணை மிக்க ரப்புக்கு, என்னை இல்லாமையிலிருந்து உண்டாக்கி கொண்டு வந்து இப்படியெல்லாம் படைச்சு வளைச்ச ரப்புக்கு நான் இப்படி மாறு செஞ்சிட்டேனே என்று வெட்கப்படுறது இருக்குங்களே, அதுதான் தௌபா. சில பேர் தௌபா தௌபா இப்படி கன்னத்துல அடிச்சுக்கிறேன், அதுக்கு பேர் தௌபாவா? தௌபானா நதாமத். அப்ப என்ன சார்? கை சேதப்படுவதும் ஆகும். மேலும் இனி இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வதுமாய் இருக்கும். இதெல்லாம் தௌபாவுடைய ஷர்த்துகள். இனிமே இப்படி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அல்லாஹ்கிட்ட. சரி, இனிமேல் மறுபடியும் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று ஹக்கு தாலாவிடம் உறுதி கூறி தௌபா செய்த பின் கேளுங்க, இனிமேல் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கூறி மறுபடியும் அதே பாவம் நிகழ்ந்து விட்டால் என்ன செய்யறது? அதனால் அந்த முந்திய தௌபா வீண் போவதில்லை. நீ முந்தி செஞ்ச தௌபா அழிச்சிருது இல்ல. அயோக்கிய பையல முந்தி இனிமே செய்ய மாட்டேன் மறுபடியும் செஞ்சிருக்கிற, அதனால உன் முந்தின தௌபாவை தூக்கி எறிஞ்சிடற. அப்படி அவன் செய்யறது இல்லைங்க. என்ன முந்தின தௌபாவோட அது வரைக்கும் செஞ்ச பாவம் அழிஞ்சு போச்சு, சரியா போச்சு. இல்லைன்னா வருஷம் ரமலான் என்னத்துக்கு? போன ரமலான்ல நம்மள மன்னிக்கலையா, மறுபடியும் ரமலான் என்னத்துக்கு? ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. 11 மாசம் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்ல இந்த ரமலானை கொடுத்து நோன்பு வைக்க வச்சு, தராவி தொழுக வச்சு, தான தர்மங்கள் செய்ய வச்சு, திக்ர் ஃபிக்ர் செய்ய வச்சு, லைலத்துல் கத்ர கொடுத்து, பெருநாளை கொடுத்து, ஆக மன்னிச்சு சுத்தப்படுத்தி விட்டுறான். சுத்தப்படுத்தி விட்டான்னா மறுபடியும் அடுத்த ரமலான் என்னத்துக்கு? தெரியும் நீ சுத்தமா இருக்க மாட்டேன், மறுபடியும் சட்டையை அழுக்காக்கி உனக்கு அடிக்கடி துவைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க. அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். என்னாச்சுங்க? அந்த முந்திய தௌபா வீண் போவதில்லை. எனினும் முந்தின தௌபா வீணா போவாதுமா. எனினும் தௌபா செய்யும் போது இனி செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தௌபாவுக்கு ஷர்த்து. இனிமே நான் செய்ய மாட்டேன் உறுதி வரணும். விளங்குச்சுங்களா? இது தௌபாவில் ஒரு ஷர்த்து இருக்குமா? இனிமே செய்ய மாட்டேன் நான். சரி, சில சமயம் பாருங்க, இப்ப நல்ல செய்தி சொல்றாங்க, கவனமாக. சில சமயம் ஷைத்தான் முஸ்லிம்களை அழிவின் பாதாளத்தில் போடுவதற்காக வஸ்வாசுகளை போடுகிறான். அதாவது தௌபா செய்து என்ன பலன்? இப்ப இந்த லைலத்துல் கத்ர்ல உட்கார்ந்து நம்ம அழுது கெஞ்சி தௌபா செஞ்சு என்ன பலன்? மறுபடியும் உன்னை கொண்டு பாவம் நிகழ்ந்து விடும் என்பதாக யார் போடுறா இந்த வஸ்வாச? என்ன தௌபா செய்யற லைலத்துல் கத்ர்ல? போன லைலத்துல் கத்ர்ல நீ செய்யலையா? ஷபே பராத்ல நீ செய்யலையா? இன்னும் அன்னைக்கு உட்கார்ந்து நீ அழுவலியா? மறுபடியும் நீ பாவம் செய்யலையா? இப்ப செஞ்ச உடனே என்ன நிறுத்திக்க போற? இப்ப தௌபா செஞ்சு என்ன பாவம் நிறுத்திக்க போற? நீ மறுபடியும் செய்யத்தானே போற என்று அவன் வஸ்வாசு போடுறான். யாருங்க? ஷைத்தான். இந்த கட்டத்தில் உடனே லா ஹவுல வலா குவத்த என்று ஓதி ஷைத்தானுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஷைத்தானுக்கு பதில் அளிக்கணும். அதாவது என்ன சொல்லணும் அவன் ஷைத்தான்ட்டு? வியாதியுற்றால் சிகிச்சை செய்கிறோம். சீக்கு வந்தா என்ன செய்யறோங்க? சிகிச்சை செய்கிறோம். எனினும்
மறுபடியும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஷைத்தான்ட்டு சொல்லணுமா அந்த விளக்கத்தை? ஏன்பா நீ முந்தி செஞ்ச தௌபாவுல நிலைச்சு நிக்கலையே, போன ரமலான்ல தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் சினிமா கொண்டைக்கு போதானே செஞ்ச, இப்ப என்ன தௌபா செய்யறன்னு கேட்பான் அவன். அப்ப அவனுக்கு என்ன சொல்லணுமா? முந்தி சீக்கு வந்துச்சு, மருந்து சாப்பிட்டேன், சுகமாயிட்டேன், மறுபடியும் சீக்கு வராதுன்னு நினைச்சீங்க, சீக்கு வரலாம்ல, மறுபடியும் வரலாம்ல. மறுபடியும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. முதல் தடவை சிகிச்சை பெற்று சுகம் அடைந்தோம், மறுபடி வியாதியுற்றால் மீண்டும் சிகிச்சை செய்கிறோம். மறுபடி சீக்கு வந்தா மறுபடியும் வைத்தியம் செஞ்சுக்குவோம். ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் வியாதி வரக்கூடாது என்று தான் முயற்சி செய்கிறோம். ஷர்த்து என்ன? அதுல இனிமே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். யாருக்குமே பாவம் செய்யணுங்கிற ஆசை கிடையாது. ஷைத்தான் வசுவாச போடுவான், தௌபா செஞ்சு என்ன பரிந்து லைலத்துல் கத்ர்ல நீ மறுபடியும் செய்யத்தானே போறேங்கிறான். அது புது கணக்கு. கணக்க முடி இன்னைக்கு எல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல அரே சமஜ்மே क्या வரும் नहीं समझे तो गए இன்னைக்கு முன்வானத்துக்கு வந்துடுறான். அல்லாஹ் முன்வானம் يتنزل الى السماء الدنيا هل من تائب هل من مستغفر هل من سائل. இன்னைக்கு எனக்கு கேட்க இல்ல, ஆத்மீக காதல் தான், கல்பு காதல். அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது வியாதியுற்றால் சிகிச்சை செய்து முதல் தடவை சிகிச்சை பெற்று சுகமடைந்தோம், மறுபடியும் வியாதியுற்றால் மீண்டும் மறுபடியும் வியாதி வரக்கூடாது என்று தான் முயற்சி செய்கிறோம். அது போலவே தற்சமயம் தௌபா செய்து மறுபடியும் பாவங்கள் நிகழாதிருக்க உறுதி கொள்ள வேண்டும். இதான் நம்ம மேல உள்ள கடமை. மாறாக பாவம் நிகழ்ந்து விட்டால் அதன் கணக்கு தனி கணக்கு. மறுபடியும் முந்திய பாவங்கள் முன் செய்த தௌபாவை கொண்டு அழிந்து விட்டன. ஆனாலும் தௌபாவை முறைப்படி செய்ய வேண்டும். இது ஒண்ணு இருக்கு. மனசுல பாவம் செய்யற நியத்து வச்சுக்கிட்டுமா, மனசுல பாவம் செய்யற ஆசையை வச்சுக்கிட்டு சும்மா இப்ப தௌபா செய்யற மாதிரி செஞ்சுக்குவோம், அப்ப நாளைக்கு பாவத்தை செஞ்சுக்கணும், அதுக்கு பேர் நியத்து. இது ரெண்டு நியத்து இருக்கு. ஒரு நியத்து இருக்கு பை, நாளைக்கு ஒன்ன கொண்டு அப்படி ஒரு பாவம் நிகழ்றதா இருந்தாலும் பையன் அடி வாங்கும்போது, முன்னூர்ல அசத்து உதாரணம் சொன்னாரம்மா, பையன் சினிமாவுக்கு போயிட்டு இருந்தா பாவா அடிக்கும் போது அவனா வழியில என்ன சொல்லணும் தெரியாது, இனிமே போலன்னு சொல்றான். அவன் நிச்சயமா சொல்லுங்க அந்த அன்னைக்கு வாங்குற அடியில போக மாட்டேன்னு சொல்றானு, இப்ப சொல்லிவிடுவோம் நாளைக்கு போல நினைச்சுட்ட சொல்றான். அவன் சொல்லும் போது உறுதியா தாங்க சொல்றான், இன்னைக்கு பட்டது போதும் இனி போறது இல்லைன்னு தான் சொல்றான். சொல்லிவிட்டு மறுநாளைக்கு கிளம்பிடுவான், மறந்துடுவான். அது இதெல்லாம் ஒரு அசராருது. பிள்ளை வைக்கிற பொம்பளை படுற கஷ்டத்துல இனி புருஷன்ட்ட படுக்க மாட்டேன், அந்த பிரசவ வேதனை இல்லைங்க, 40 கழிச்சா மறந்து போயிடும். விலங்குல பிள்ளைகளுக்கு வெறுமனே வாயளவில் தௌபா என்று சொல்வதால் தௌபா செய்ததாக ஆகாது. வெறுமனே வாயால தௌபான தௌபா ஆயிடாது. ஒரு மகான்ட்ட ஒரு மனுஷன் நான் சதா என்ன ஓதிக்கிட்டு வரணும்னு கேட்டோம். ஒரு இடையில ஒரு லத்தீஃபா எழுதிருக்கேன், நான் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு ஓதிக்கிட்டே வரேன்னு சொல்லுங்க. லாஹோல் ஓதிக்கிட்டு வாப்பாட்டார், லாஹோல் ஓதிக்கிட்டு வாங்கட்டார். மறுபடியும் 6 மாசம் சந்திச்சு நான் சொன்னேன் அது ஓதிக்கிட்டு வரீங்களான்டாரு. ஓயாம ஓதுறேன்டார். என்ன எப்படி ஓதுறீங்கன்றார். லாஹவுல் 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 நானா விளங்குச்சுங்களா? லாஹவுல் லாஹவுல் நானா. அவர் சொன்னார் அட பைத்தியக்காரன், லாஹவுல் ஓதுங்கன்னு சொன்னா அது முழு சொல்லுப்பா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அப்படி ஓதுறதுக்கு பேர் தான் லாஹவுல் ஓதுங்கன்னு சொல்றது. இவன் ஏதாவது லாஹவுல் லாஹவுல்னே ஓதிட்டு வந்திருக்கான், பலன் கொடுக்கல. அது எதுக்கு இங்க உதாரணம் எடுத்துறாங்க? அந்த மாதிரி தௌபா 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 தௌபானா அது தௌபா இடாதுப்பா, முறையோட தௌபா. வெட்கப்படு, கை சேதப்படு, யா அல்லாஹ் நீ எனக்கு இப்படியெல்லாம் செய்யற ரப்பே, ஏ மேரா சர்ஃப் खता पर खता हुई मुझसे. ஒரு கவாலி படிச்சாங்க, மௌலா இது ஏன் பாத்திரம் ஸர்ஃப்னு சொன்னா என்னுடைய இக்திசாத், ये मेरी इख्तिसार, ये मेरा ज़र्फ खता पर खता हुआ मुझसे, वो तेरी शान खता को छुपा लिया तूने. உன்னுடைய கருணை என்னன்னு கேட்டா கதாவை மறைச்சுக்கிட்டேன், என் பாவங்கள் எல்லாம் மறைச்சுக்கிட்டேன், பாவங்களை மறைச்சு மக்களுக்கு மத்தியில கண்ணியமா வச்சிருக்கிறேன். பை பாவத்தை வெளியாக்குனடா. அல்லாஹ் ஒரு மனுஷனை கேவலப்படுத்த நாடிட்டா அவன் வீட்டுக்குள்ளார மறைச்சு செய்யற பாவத்தை அம்பலப்படுத்தி அவனை கேவலப்படுத்திடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மறைக்க நாடுனா இங்கேயும் மறைச்சு விடுவானா. கியாமத்துல அந்த மனுஷன் மஹ்ஷர் மைதானத்துல வரும்போது பயந்து பயந்து ஒதுங்குவான் ஒரு மூலையில போய். அல்லாஹ் மேல இறக்கம் வரும், தௌபா செஞ்சிருப்பான் துனியா. அவனை அல்லாஹ் பக்கத்துல கூப்பிட்டு மற்ற அடியார்கள் பார்க்க விடாம அவனும் தானுமா ஒரு போர்வை பொத்திக்குவான். அது என்ன போர்வை? மற்றவர்கள் பார்க்காம அல்லாஹ் போத்திக்குவான். போத்திக்கிட்டு அந்த அடியானுடைய காதுல வாய வச்சுக்கிட்டு அல்லாஹ்
அல்லாவுக்கு வாய் இருக்கா இதெல்லாம் கேட்காது. இருக்கிற இபாரத்து சொல்றோம், ரகசியம் பேசுவான். பை அந்த அடியான அல்ல பக்கத்துல கூப்பிட்டுவானா பாத்துங்களேன். இப்பவே கூப்பிட்டு தான் சொல்றான், அப்புறம் கூப்பிடாம சொல்றான். சரி பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, என்ன அடியானே இன்ன நேரம் நீ இன்ன பாவம் செஞ்சல, ஆமா ரப்பே இன்ன நேரம் இந்த பாவம் செஞ்சல. இப்படியே அவன் வயசுக்கு செஞ்ச பாவத்தை எண்ணுவானா அல்லாஹ். ஒவ்வொரு பாவத்தையா சொல்லி காட்ட காட்ட இவன் என்ன நினைப்பானா, நம்ம நாசமா போயிட்டோம், அழிஞ்சு போயிட்டோம், நரகம் தான் நமக்கு வேற கதி இல்லை. இவ்வளவு ஒரு பாவம் விடாம சொல்றான் அல்லாஹ், ஞாபகம் வச்சிருக்கிறானேன்னு நினைப்பான் அவன். அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியானே என் ரஹமத்தை கொண்டு நீ சொர்க்கம் போயிடு. நீ துனியாவில இவ்வளவு பாவமும் செஞ்ச, யாரையும் பார்க்காம நான் மறைச்சுக்கிட்டு இங்கேயும் பாவத்தை மறைச்சிட்டேன். அன்பர்களே, அந்த அல்லாஹ் சத்தார் லோயும். ஆனா மனுஷன் முன்னால பாவம் செய்யாது. அவன் தூக்கிட்டு ஊர் ஊரா உலாத்துவான், அவன் உலாத்த ஆரம்பிச்சிருவான், ஒரு பக்கமா இருந்து ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருவான். இன்னார் இப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு. நீ 100 வருஷம் செஞ்ச நம்மைய குழி தோண்டி பதிச்சிருவான். நீ செஞ்ச பாவத்தை அம்பலப்படுத்துவான். அல்லாஹ் நீ செஞ்ச லட்சக்கணக்கான பாவங்களை மறைச்சு விடுவான். என் அடிமை தௌபா செஞ்சான்னு சொல்ல ஆரம்பிச்சான். அன்பர்களே, தௌபா செஞ்சாலே ஒரு நன்மை செஞ்சதாக எழுதப்படணும். ஏன்னா தௌபா ஒரு நற்செயலா இருக்கிறதுனால ஒரு நன்மை செஞ்சதா பட்டோலையில் எழுதப்படும். அப்ப நமக்கு சிரமம் என்ன இருக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது? அதாவதுமா இந்த லாஹோல் சொன்னா ஒரு மனுஷன் சொன்னது எதுக்கு தெரியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய வார்த்தை ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு? தௌபா செய்யற முறை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இது சொல்லணும். வெறுமனே வாயளவில் தௌபா என்று சொல்வதால் தௌபா செய்ததாக ஆகாது. வெறுமனே வாயால தௌபா தௌபா இடாது. உழைப்பு அவசியம். சரி பை, உழைப்பு என்னன்னா துணியை நினைக்கணும், சோப்பு போடணும், தேய்க்கணும், வெள்ளாய் வைக்கணும், இது உழைப்புமா? அந்த மாதிரி தௌபாவில உழைப்பு இருக்கு. கொஞ்சம் அழுவு. தௌபா செய்வதில் உழைப்பு என்பது என்ன? முன் செய்த பாவங்களை நினைத்து உண்மையான முறையில் கை சேதப்படுவதும் வெட்கப்படுவதும் இருக்க வேண்டும். தௌபாவில் அது இருக்கணும். ஹக்கு தாலாவுடைய ஹக்குகளையும் சிருஷ்டிகளின் ஹக்குகளை இயன்ற அளவு நிறைவேற்ற வேண்டும். நூறுலாஸ் சொன்னாருங்களே, ஒரு யஹூதியுடைய ஹக்கு அதை கூட கொண்டு கொடுத்தாங்கட்டு. இப்ப நாம அப்படி இல்லைங்களே, ஊருக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அவனுக்கு செஞ்ச எல்லா துரோகத்தை மன்னிச்சிருவான். யார் யாரு காய்ச்சம் முழுங்கணும், யார் யாருக்கு மோசடி செஞ்சோம், யார் யாருக்கு சொத்தை திருடணும், அபகரிச்சோம், அதை அல்லாஹ் எப்படி மன்னிப்பா? அதுல அல்லாஹ் தலையிடுறது இல்லை. அடியார்கிட்ட அந்த ஹக்குகளை கொடுக்கணும். அந்த தௌபா நமக்கு தெரியவே மாட்டேங்குது. தௌபாவுடைய ஷரத்துல எழுதியிருக்கிறது, ஹக்குகளையும் இயன்ற அளவு நிறைவேற்ற வேண்டும். மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்றும் உறுதி கொள்ள வேண்டும். தௌபாவுடன் நிறைவேற்றிய ஹக்குகள் நீங்கி பாக்கி தொக்கி நிற்கும். நீ தௌபா செஞ்சதுல எதை மனுஷன் ஹுக்குல்லா அல்லாஹ்வுடைய ஹக்குகள்ல என்னென்ன கொடுத்து, ஜகாத்து கொடுக்காத ஜகாத்து கொடு, கலா செய், கொடுக்காத ஜகாத்தை கொடு, தொழுகாத தொழுகை தொழுகு, வைக்காத நோம்பு கலா செய், இது அல்லாஹ்வுடைய ஹக்குகள். விளங்குச்சுங்களா? மக்களுடைய ஹக்கு, பிற சொத்தை அபகரிச்சிருந்த திருப்பி கொடு, வாபஸ் பண்ணு, இதெல்லாம் செய். நீ செஞ்சது போக பாக்கி தொக்கி ஒரு தலையில தான் நிக்கும். தொக்கி நிற்கும்படி எழுதிட்டாங்க. இது ஏன் பயான் இல்ல, இதுல இருக்கு. ஹதீஸ் ஷரீஃப், இப்பதான் ஹதீஸ் ஆரம்பி, இதுவரைக்கும் மகானுடைய பயான் எடுக்கு. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, ஒரு தடவை ஷைத்தான் ஹக்கு தாலாவை முன்னோக்கி, இலாஹி ஷைத்தான் அல்லாஹ்வை முன்னோக்கி, உனது கண்ணியத்தின் மீதும் உனது ஜலாலின் மீதும் சத்தியமாக உன் அடியார்களின் உடலில் உயிர் ஊசலாடும் வரை அவர்களை உனக்கு மாறு செய்ய தூண்டிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னான். யார்கிட்ட சத்தியம் செய்யறான்? அல்லாஹ் கிட்ட. நம்மளை பத்தி அவன் அல்லாஹ் கிட்ட சத்தியம் செஞ்சிருக்கிறான், உன் அடியார்களுடைய உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு மாறு செய்ய நான் தூண்டிக்கிட்டு தான் இருப்பேன் என்று சொன்னான். அது கேட்டு ஹக்கு தாலா அவன் என்ன சொன்னான்? உனது ஜலாலின் மீதும் உனது இஸ்ஸத்தின் மீதும் சத்தியமான்னு சொன்னான். அதை கேட்டு அல்லாஹ் என்ன சொன்னானா? என் சங்கை மீதும் என் ஜலாலின் மீதும் சத்தியமாக என் அடியார்கள் என்னிடம் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் அவர்களை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்றான். அவன் என்ன சொன்னா? உடம்புல உசுர் மிச்சம் இருக்கிற வரைக்கும் மாறு செய்ய தூண்டு வேண்டாம். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீ செய்யற வேலையை நீ செஞ்சுக்க. உன்னுடைய தூண்டுதலுக்கு இலக்காகி மாறு செஞ்சவன் என்கிட்ட மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தா அவன் மன்னிப்பு தேடுற காலமெல்லாம் நான் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அவன் என்ன செய்யறான் செய்யட்டும், அவன் கைவரிசை காட்டுட்டும். இன்ன இபாதி லைசலக அலைஹிம் சுல்தான், என்ன அடியார்கள் பேர்ல அவன் பாச்சா பலிக்காதுட்டான். இவன் அமைய சமயம் அவன் பேச்சை கேட்டு மாறு செஞ்சாலும் மறுபடியும் ஓடி வந்துடுறான்ல. பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ் இப்படி தவறு செஞ்சு மன்னிச்சிடலாம். ஷபே பராத்துல கேட்கறான், லைலத்துல் கத்ர்ல கேட்கறான், ஜும்மாவுல கேட்கறான், அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். இப்ப இவனை மன்னிப்பானா இல்லையா? மன்னிச்சிடறான், வாக்குறுதி செஞ்சுட்டான்ல. ஷைத்தான் சத்தியம் செஞ்சிருக்கிறான். எது வரைக்கும் நம்மளை கெடுப்பான்?
இப்போ சமது காக்கா செஞ்ச பயான பார்த்தா நாம எல்லாம் ஆரிஃபு பில்லாவா போயிட்டு நம்மள்ட்ட மேப்படியா வரமாட்டான்னு சொன்னா என்ன உங்கள்ட்ட வர்றதே இல்லையா? நம்மள்ட்ட வர்றான் பாவே ஓயாம வர்றான். ஒரு பெரிய ஆளு வாது சொல்லிவிட்டு ஜனங்கள்லாம் முசாஃபா செஞ்சவங்க 2 கையும் இப்படி நீட்டி விட்டான். ஏன்னா கும்ப ஜாஸ்தி, எல்லாரும் 2 கையும் கொடுக்க முடியல. ஒருத்தர் இந்த நெகத்தை தொடுறான், ஒருத்தர் விரல தொடுறான், ஒருத்தர் சட்டையை தொடுக்கிறார், முழங்கை தொடுக்கிறார், தோல்விட்டு யாருக்கு என்ன கிடைச்சா அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய கண்ணியமா போச்சு. எல்லாரும் அடிச்சு புடிச்சுட்டு விரல் பட்டா போதும், நகம் பட்டா போதும், இப்படி எல்லாம் முசாஃபா செய்யறாங்க. எல்லா கூட்டம் முடிஞ்சு போனா கடைசியில பள்ளியாசல் விட்டு இறங்கும் போது கடைசியில ஒருத்தன் நின்றான் தனியா முசாஃபா. ஏன்னா இவ்வளவு பேர் கும்பல்ல அடிச்சு புடிச்சுட்டு முசாஃபா செய்ய விரல் பட்டா போதுன்னு நினைச்சாங்க பரகத்துக்கு. நீ தனியா நிக்கிற, 2 கை வேணும்னு, நீ யாருண்டாங்க? நீங்க அந்த 2 கை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்க கூட தானே இருந்தீங்க. யாரா பயிலண்டா? நான் தாங்க இப்ளீஸ். அந்த 2 கை நீங்க பெருமையோட வந்தீங்களா, எனக்கு மேல பெரிய மனுஷன் இல்லைன்னு, அது நீங்களா? நான் தான் அப்படின்னா விளங்குனீங்களா என்னன்னா அப்படின்னு சர்க்கார் ஒருத்தருக்கு அதை சொன்னாங்க. அதனால ஆரிஃபி பில்லாவ போயிட்டோம் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்காதப்பா. என்ன அவனும் ரொம்ப விஷயம் வழங்கினவன், அவனும் வந்துகிட்டே தான் இருப்பான். அவன் தொக்கி வந்துகிட்டே இருப்பான். சொல்ல கேட்டுக்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய இமாம். சக்கராத்து நடக்குது, விரலால் இப்படி கை காட்டுறாங்க, இப்படியே கை காட்டுறாங்க. நாமளா இருந்தா சொன்ன நஃபீஸ் பாத் செய்யறாங்க போது. ஹசரத்துடைய மகனார், இமாமுடைய மகனார் நின்று கொஞ்சம் கொஞ்சம் இடையில உஷார் வருது, உணர்வு வருது. பாவா என்ன விரலால ஜாட காமிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப மகான் சொல்றாங்க, மகனே ஷைத்தான் மின்னால நின்று விரல போட்டு பெனஞ்சுக்கிறாப்பா. அகமதே என் சூழ்ச்சியை விட்டு நீ தப்பிச்சிட்டியே, நீ அல்லாவுடைய ரஹமத்துக்கு ஆளாயிட்டியே, உன்னை கெடுக்க முடியலையே, உன்னை நரகத்துல கொண்டு சேர்க்க முடியலன்னு விரல முடிச்சுக்கிறான். உன்னுடைய சூழ்ச்சிகளில் இதுவும் ஒரு சூழ்ச்சி, இன்னும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொன்னேன். ஷைத்தானுக்கு சொல்றேன் இன்னும் நிம்மதி இல்லை, என்ன அவன் கடைசி மூச்சு வரை காப்பாத்தாது. நாம தான் அந்த துவாவில் இருக்கிறோமே. மூச்சு திணறும் மரண வேளை மன்னர் நீர் வரணும். யார் மன்னர்னா? யார்? மன்னர், இருலோக ரட்சகர், மதீனாவுடைய மன்னர். மூச்சு திணறும் மரண வேளை மன்னர் நீர் வரணும். மாய இப்லி சதியை வெல்ல திறனும் நீர் தரணும். தூய கலிமா நாவில் வரணும், நினைவு நீர் தரணும். சர்க்கார் கூட இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி கூட இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான். அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அக்ரபுடி மானா வந்திருக்கு. அல்லாஹ்வும் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வும் இருக்கிறாங்க. ஈமான அவங்க தான் காப்பாத்தணும். இந்த ஈமான நாம காப்பாற்ற முடியாது. போல ஒரு ரிவாயத்தை நான் பார்த்தேன், மோமினுடைய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நெத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதிட்டானாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருக்கான். நெத்தியை அவர் எப்படி படிப்பாரு? மோமினுடைய ரூஹ கைப்பற்ற வர்றாரு பாருங்க. இவன் வாழ்நாளெல்லாம் அந்த கலிமாவை கொண்டாடணும் சொல்லிக்கிட்டே இருந்தவன், அந்த நேரத்தில் அவர் முகத்தை தானே அந்த மனுஷன முகத்தை தானே பார்ப்பான். அந்த நெத்தியை பார்த்துட்டு தொகரா எழுதியிருந்தா படிப்போம்ல. இப்ப இது தொங்க விட்டதே அதுக்கு தான். ஒரு தடவை எல்லாரும் படிச்சவன லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் தொகரா வீட்டுல வைக்கிறது என்னத்துக்கு? ஒரு தடவை நாவல் அந்த பேர் வந்துடும். இப்ப அவர் நெத்தியில எழுதியிருக்கிறான்ல, அதை இந்த மோமினா நடியான் எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவனை ஈமானோட மௌத்தாக்கு அல்லாஹ் பிரியப்பட்டா இஸ்ராயலுடைய நெத்தியில எழுதியிருக்கிறத பார்த்து இவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் அதை படிச்சு முடிக்கும் போது அவன் ரூஹ கைப்பற்ற சொல்லிடுறான். இஸ்ராயலுக்கு தெரியாதான், அவருக்கு தெரியாதான். ஈமானோட மௌத்தாக நம்ம கலிமாவை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். ஆனால் சில பாவிகளுடைய ஈமான் புடுங்கப்பட்ட நிலையில மரணம் அடைகிறார்கள் என்று மகான்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஆனா அத்தகைய பாவங்கள் நம்ம கொண்டு நிகழாது இருக்க அல்லாஹ் நம்மளை நிச்சயமா பாதுகாப்பானாக. நப்சு ஷைத்தானுடைய தீங்கள் விட்டு அப்படி சில பாவங்கள். அதனால வெறுத்து அல்லாஹு தஆலா ஈமான நெஞ்சில வச்சு இந்த அக்கிரமம் செஞ்சு அந்த ஈமான வாங்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். நாம தான் இந்த மாதிரி புனித இரவுகள்ல மன்னிச்சு அல்லாஹ் கேட்கிறோம். அல்லாஹ் கட்டாயம் கபூல் செய்யணும். அல்லாஹ் என்ன விளங்குச்சுங்க? அப்ப ஷைத்தான் என்ன சொல்றான்? உயிர் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம ஓரளவு முரீது சமதுக்காக ஒரு முரீது காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தார். தவத்துலமா மார்க்க மசாலா ஒண்ணு படிக்காம ஒரு பாட்டு காட்டுல சுத்திக்கிட்டே இருந்துட்டார். போட்டா நடுகாட்டுல ஒரு கடை இருக்கு. கடை என்ன கடை? கடிவாள கடை. குதிரைக்கு போட்ட கடிவாளமா ஆயிரக்கணக்கில் தொங்க விட்டுருக்கு. இவன் போய் கேட்டான், குதிரையும் இல்ல வண்டியும் இல்ல, இங்க என்ன கடிவாள கடை? இது சொன்னா இது குதிரைக்கு போடுறது இல்லைங்க, குதிரைக்கு போடுற மாதிரி கடிவாள கடை செஞ்சிருக்கிறேன். இது எனக்கு வசப்படாத ஆளுகளை மனிதர்களை வசப்படுத்துறதுக்குள்ள கடியாளம். நான் ஷைத்தான், அதுக்காக கடிவாளம் செஞ்சு மாட்டிருக்கிறேன். இவர் முரீது வாங்கி மேல போயிட்டோம்னு நினைச்சிருந்தாருங்களா? வந்துருச்சு கைஃபியல். ஐயோக்கிய பயல, நான் எப்பேற்பட்ட காமிலுடைய முந்தானை பிடிச்சிருக்கிறேன், எனக்கும் அவங்ககிட்ட கடிவாளம் இருக்கும் பாடுறா நல்ல விதமா. அவன் என்ன செஞ்சான்? அவன் பழக்கமே ஆளை முந்தி தூக்கி விட்டுருவான். அவன் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு
உங்களை மாதிரி ஆளுக்கு கடிவாளமே இல்லைங்க. கடைசியில உங்களை மாதிரி ஆளு கடிவாளமே இல்லை. ஆக அவ்வளவு பெரிய ஆளு போல நீங்க என் கடிவாளத்துல கூட நீங்க கட்டுப்பட மாட்டீங்க. முந்தி தூக்கி விட்டுருவாங்க. தூக்கி விடுறது அவன் பழக்கம். இவருக்கு இன்னும் கொஞ்சம் கைஃபியத் வந்துருச்சு. சர்த்தா நாம முறிது வாங்கி மேல போனது முன்னால அட்வான்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அயோக்கிய கடிவாளம் செஞ்சானா. கடைசியில நமக்கு இல்ல கடிவாளம், நமக்கு எப்படி கடிவாளம் முடியும் அப்படின்னு போனான். கொஞ்ச தூரம் போனோம்னு அவன் கொஞ்சம் கோச்சிக்காம வாங்க, இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லிவிடுறேன். மறுபடியும் ஒரு முறப்போட வந்துட்டாரு. வந்து நின்று நல்லா பாரு, ஒண்ணா பாரு, பெரட்டி பாரு. ஒரு தடவை 100 தடவை பாடுறா. எம்பிட்டு பாத்துருக்கிறேன், எம்பிட்டு கிதா போதி இருக்கிறேன், என்ன பெரட்டி பாரு, நல்லா பாருங்க. நீரு பெரட்டு, நானும் பெரட்டி இருக்கிறேன், நீரு பெரட்டு. இப்ப அவன் பாக்கணும் இல்லங்க, ஒண்ணா நவுத்தி பாக்கணும்ல. போனவரை கூப்பிட்டவன் இப்ப பார்க்காம நிக்கிறான். இவர் கேட்டாரு, என்னப்பா போன மனுஷனை கூப்பிட்டே பார்க்காம நிக்கிறேன். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு அடிவாளம் தேவையே இல்லை. போன இன்னொரு கதை சொல்றேன் சமதுக்காக. நாம அப்படி ஆளா இருக்கோம், நமக்கு கடிவாளம் வேணும். அதனால எங்கேயோ போயிட்டோம்னு நினைக்க கூடாது. சர்க்கார் ஒருத்தர சொன்னாங்க, ஃபைசிஷா அல்லாவுடைய மாரிஃபத் ஒரு அளவு படிச்சுக்கிட்டப்பா, ஷைத்தானுடைய மாரிஃபத் கொஞ்சம் படிச்சுக்கிட்ட. அவன் யார்? அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தை விட்டு வெளியாகி விட்டான். அல்லாஹ்வும் எச்சரிக்கை செஞ்சிருக்கு, யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபயுக்கும் மினல் ஜன்னah. உன் பாவா அம்மா வெளியாக்குன உன்னை உள்ள போடுவான், நீனும் எச்சரிக்கையா இருட்டான். உள்ள இருந்தவங்கள வெளியில கொண்டு வந்தான், நீ வெளியில இருக்கிறால உள்ள போகாம கெடுப்பான். இந்த 2 பேர் தான் அவன் செய்வான். கடைசியில அல்லாஹு ஜல்ல ஷானஹு பாதுகாப்பா இன்ஷா அல்லாஹ். மாயுஷ் வேணா லைலத்துல் கத்ர் ஆச்சுங்களா? ஹக்கு தஆலா என்னாச்சுங்க? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான், என்னுடைய ஜலால் மீது என் சங்கை மீது சத்தியமாக அவர்கள் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டான். ஹக்கு தஆலாவுடைய இத்தகைய கஃபாரியத், மன்னிக்கும் தன்மையின் மீது நாம் அர்ப்பணமாகிவிட வேண்டும். தன்னுடைய சங்கை மீதும் ஜலால் மீதும் சத்தியம் செய்து என் அடியார்கள் என்னிடம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது முடிக்காத ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள், எந்த ஒருவர் கியாம நாளில் தன்னுடைய பட்டோலையை பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறாரோ அவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதி வரட்டும். தன்னுடைய பட்டோலையை பார்த்து கியாம நாளில் பட்டோலை கையில கொடுப்பான்ல, அத நன்மை தன்மைகளை பார்த்து ஒரு மனுஷன் சந்தோஷப்பட பிரியமனா அதிகமா அவர் இஸ்திக்ஃபார் ஓதட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா ஓதட்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் லாஹுல் ஓதன கதையா இருக்கக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இந்த இஸ்திக்ஃபார் ராத்திரிக்கு ஒரு மனுஷன் 3 தடவை தூங்கி விட்டு ஓதி விட்டு தூங்கி அந்த நெத்தரையிலே மௌத்தா போனா நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவான். அதுல அவ்வளவு பெரிய சக்தி என்ன இருக்கு? அதெல்லாம் நீண்ட நேரம் விளக்க வேண்டியது, ராவு சுருக்கமா இருக்கு. ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, பாவியான அடியான அல்லாஹ்வின் சமூகத்தில் கைகளை தூக்கி யா ரப்பி என்று சொல்லி இஸ்திக்ஃபார் செய்யும் போது கேட்டுங்க, மலக்குகள் அவனின் சப்தத்தை தடுத்து விடுகிறார்கள். இப்ப நீங்க யோசிப்பீங்க, இவன் சத்தத்தை தடுக்கிறது மலக்குக்கு என்ன பவர் இருக்கு? இவர் வாயை திறக்க கூட வாக்கி விடுறாங்க. மலக்கள் கூட இருக்கிறாங்களப்பா, அவங்க பிரேக் போட்டுறாங்க, தடுத்து விடுகிறார்கள். ஏன்? இந்த பாவியின் அசுத்தமான சத்தம் அல்லாஹ் அளவில் போய் சேரக்கூடாது என்பது மலக்குகள் விருப்பம். மலக்களுடைய விருப்பம் இந்த அயோக்கியனுடைய சத்தம் அல்லாஹ் கேட்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு மாரிஃபத்தா இருக்கு. பையன் உள்ள நினைச்சா ஊமை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு வாயே இல்ல, அவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் எப்படி ஓதுவான்? இஸ்திக்ஃபார். அப்புறம் மலாயிக் தடுக்கிறது. அவர்களுக்கு மாரிஃபத் இல்லையே, இவன் உள்ள நினைச்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போகுது. அவர்களுக்குள்ள விளக்க முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சா மெதுவா வாய அடைக்கிறான். ஏன்? இந்த பாவியினுடைய அசுத்தமான சத்தம் அல்லாஹ் கேட்க கூடாது. 3 தடவை இப்படியே நிகழ்கிறது. 4வது தடவை அந்த பாவியான அடியான அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத்து பொங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து ஜோஷில வருதான். அது சமயம் அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்கிறான், நீங்கள் என் அடியானின் இனிமையான ரம்மியமான இந்த சப்தத்தை எதுவரை தடுத்துக் கொண்டே இருப்பீர்கள்? தடுத்துக் கொண்டே இருப்பீர்கள். என் அடியானுக்கு அவன் பாவங்களை மன்னிப்பவன் என்னை தவிர யாரும் இல்லை என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. அடிமைக்கு தெரிஞ்சு போச்சான், என் பாவத்தை மன்னிக்கிற அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. ஆகையால் நீங்களே சாட்சியாக இருங்கள், நான் அந்த அடியானை மன்னித்து விட்டேன் என்று மலக்குகளிடம் சொல்லுகிறான். ஹதீஸ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது, நீங்கள் கியாம நாளில் திடுக்கங்களை விட்டும் அச்சம் தீர்ந்து இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் அல்லாஹ். அச்சம் தீர்ந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆம் என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் தாய் தகப்பனுக்காகவும் மரணித்த ஹயாத்தாக இருக்கும் முஸ்லிம்களுக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று ஹக் தஆலா சொன்னான்.
இந்த ஹதீஸ் படிக்க பார்த்தா நம்ம துவாவிலே நாயகம் வச்சு கொடுத்துட்டு போயிட்டோம். நாம ஓதுறோமா துவா மாசூரா ஓதுறோமா? அல்லாஹும் மக்ஃபிர்லி வலி வாலி தைய வலி உஸ்தாதி வலி ஜமீல் மோமினினா வல் மோமினாத்தி வல் முஸ்லிமீனா வல் முஸ்லிமாத்தி அல் அஹ்யாயி மின்ஹு வல் அம்வாத்தி. இப்ப இந்த பார்த்தா இந்த ரிவாயத் படிக்கி நம்ம தொழுகையிலே வைக்கப்பட்டு போச்சு. ஒவ்வொரு நாளும் முஸ்லிமுடைய பட்டோலை கணக்கு முடிக்கப்படும் போது அன்னன்னைக்கு டெய்லி குறிப்புமா வியாபாரிகளுக்கு சீக்கிரம் வழங்கும். அன்னன்னைக்கு பட்டோலை கணக்கு முடிக்கும் போது அதில் இஸ்திக்ஃபார் கலப்பில்லாமல் இருந்தால் அந்த பட்டோலை கருத்த நிறமுடையதாக காட்சி அளிக்கிறது. நீ என்ன நம்ம செஞ்சிருந்தாலும் இஸ்திக்ஃபார் இல்லாட்டி பட்டோலை கருப்பா போயிடுதான். அந்த பட்டோலையில் இஸ்திக்ஃபார் கலந்திருந்தால் அது 100 ஜோதிமயமாக காட்சி அளிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமானார்கள். யாருடைய பட்டோலையில் இஸ்திக்ஃபார் குவிந்து இருக்குமோ அவர் பரக்கத்தும் சீதேவித்தனமும் உடையவராக இருப்பார். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கு? ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك أبدا يا الله. اللهم أحينا بك وأميتنا عن غيرك يا الله. اللهم إنا نسألك القرب منك والنظر إليك في الدنيا والآخرة. في الدنيا بقلوبنا وفي الآخرة بأعيننا يا أرحم الراحمين. اللهم أطعمنا من طعام قربك واسقنا من شراب أنسك يا الله. اللهم أتمم علينا نعمتك وارزقنا وصولك التام. اللهم إنا نسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك في غير ضراء مضرة ولا فتنة مضلة. யா அல்லாஹ் நாங்கள் உன் அடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ இஸ்லாத்தை கொடுத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஈமானை கொடுத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உன்னுடைய திருமறையை கொடுத்து, உன்னுடைய ஹபீபு நாயகத்தை எங்களுக்கு நபியா கொடுத்து, யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலான் எங்களுக்கு நீ நசீபாக்கி வச்சு, யா அல்லாஹ் ரமலானுடைய நோன்புகளையும் தராவி தொழுகை எங்களுக்கு நீ கொடுத்து, யா அல்லாஹ் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு கொடுத்து, அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இரவை 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவாக நீ கொடுத்திருக்கிற அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இரவனுடைய அந்தஸ்து எங்களுக்கு சரியாக தெரியும். யா அல்லாஹ் நாங்கள் மார்க்க ஞானம் குறைந்தவர்கள் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அந்தஸ்தை விளங்காதவர்கள். யா அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்து தெரியாததுனால உனக்கு எவ்வளவு நாங்கள் மாறு செய்திருக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் என்றாலும் இப்ப தற்சமயம் இந்த புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக பச்சாதாபப்படுகிறோம். நாங்கள் மனம் வருந்துகிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்க பாவம் செய்து சந்தோஷமாக இல்லை என்பது உனக்கு தெரியும் அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்கள் சதா சங்கடப்பட்டு கொண்டே இருக்கு. யா அல்லாஹ் வானம் உனக்கு, இந்த வானம் உனக்கு சொந்தம், பூமி உனக்கு சொந்தம். நீ எங்களை படைச்சது, நீ உன்னுடைய ரிஸ்க நாங்க சாப்பிடுறோம். உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வாழ்வு வாழத்தான் பிரியப்படுறோம் ரப்பே. என்றாலும் எங்களுடைய ஜென்ம விரோதிகள நப்சு ஷைத்தானுடைய அந்த தீங்குகளால யா அல்லாஹ் அமைய சமயம் உனக்கு நாங்க மாறு செஞ்சிடறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் ஒரு புறம் இருக்கு, உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு நீ மன்னிக்க கூடியவன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித இரவில அன்னை ஆயிஷா நாயகி கேட்க சொன்னதும் இதுதான், அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை நேசிக்க கூடியவன். ஆகையினால எங்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் எங்க உடல் உறுப்புகளை செய்த சகல பாவங்களை நீ மன்னிச்சு விட அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை இங்கு மறைத்தது போல மஹ்ஷர்ல நீ மறைச்சு விட அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய சுவனபதியில எங்களுக்கு இடம் கொடு அல்லாஹ். உன்னுடைய நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். யா அல்லாஹ் எங்களுடைய எஞ்சிய காலத்தில் நப்சு ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் தீயவர்களுடைய சகவாசங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்வதை விட்டு எங்களை நீ காப்பாற்றிக் கொள். உன்னுடைய ஏவல்களை எடுத்து நடக்கிற நசீபை கொடு. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் எங்க கண்ணுகளுக்கு நீ குளிர்ச்சியாக்கி கொடு. எங்களுடைய வியாபார வெள்ளாமைகள்ல பரக்கத்து செய். எங்களுக்கு நல்வாழ்வு கொடு அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب الحشر برحمتك يا عزيز يا غفار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.